ஓகே. ப்ரோ கேக்குதா? பரணி வந்தாருன்னா ஆரம்பிக்கிறான்னு பார்த்தேன். கிளியராகவே கேட்கல பிரகாஷ், எனக்கு மட்டும்தான் தெரியல. கொஞ்சம் இதுவாக தான் கேட்குது. ஆமா, ஒரு மாதிரி உள்ள இருந்து எதை பேசுற மாதிரி இருக்கு. ஆமா, இப்போ கேட்குதான்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் வாய்ஸ் கம்மியாக தான் கேட்கும். நீங்கள் பேசுறது இன்னைக்கு நான் கேட்கறது தான் நான் முடியும், அதிகமாக பேச முடியாது. ஏன்னா இன்னைக்கு ஃபேமிலியோட வெளியே வந்து வீட்டுக்கே போகலை, வெளியே இருக்கேன். ஓகேங்க, சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ஓகே, நீங்க பேசுங்க, நான் கேட்கறேன். பரணி வந்தாருன்னா அதுதான்டா பயம்ன்றீங்களா? சரி, கண்டிப்பாண்ணே. நான் பேச சுத்தமாக வைக்கலையா? இல்ல கேக்குது, ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ரொம்ப லைட்டா தான் இருக்கானா? ஓகே ஓகே ஓகே, புரிஞ்சிருச்சு. சரி, நீங்க அப்டேட் சொல்லுங்க விஷால் ப்ரோ. இன்னைக்கு வந்து அப்டேட் சொல்லுங்க. நம்ம விஷால் வந்து அவருக்கு இன்னைக்கு வந்து அப்டேட் அப்படியா? இன்னைக்கு வந்து மேஜர் அப்டேட், விஷால் அண்ட் தன்ஷிகா அவங்களோட மேரேஜ் டேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. கீழே கீழே யாக்குசா கை காட்டிட்டே இருக்காரு பாருங்க. ஏங்க அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நான் கோஸ்டே இல்லையே, நான் கோஸ்டே இல்ல, பேசாம இருங்க. அவருக்கு 2 தடவை ஸ்பீக்கர் கொடுத்தனேங்க, ஸ்பீக்கர் கொடுத்தனேங்க. சரி, கீழே கை காட்டிட்டு இருக்காரு. வந்தாப்ல மறுபடியும் போயிட்டாப்ல போல. விஷாலுக்கும் தன்ஷிகாக்கும் மேரேஜ், அந்த தன்ஷிகாவே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஆகஸ்ட் 29 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தக் லைஃப்ல இருந்து அடுத்த சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ட்டு ஒரு அபிஷியல் போஸ்டரே விட்டுருக்காங்க. சுகர் பேபி பாட்டோட பேரு. அது எப்ப ரிலீஸ் ஆகுது? 21 டேட் மாதிரி. சூப்பர். 21 ரிலீஸ் ஆகுது. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரே புன்னகையா இருக்கு. இவர் ஏன் இன்னைக்கு இவ்வளவு சத்தமா பேசுறாரு கமலு? ஒன்னும் புரியல. ஓகே, அப்புறம் வந்துட்டு இந்த 2 அப்டேட். வேற என்ன அப்டேட் வந்துச்சு? தக் லைஃப் சென்சார் ஆயிருக்கு. தக் லைஃப் சென்சார் ஆயிருக்கு. 2 hours 45 minutes சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு வார் 2ஓட கிளிம்ஸ் ஆஃப் யுத்த பூமி அப்படின்ட்டு ஒரு போஸ்டர் விட்டுருக்காங்க. ஸோ அது நாளை காலைல 11 மணிக்கு வரப்போகுது. ஜூனியர் என்டிஆருடைய பர்த்டே ஸ்பெஷலா. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு அந்த படத்துல. ஏன்னா இந்த வருஷம் இந்தியால ஒரு பெரிய எதிர்பார்க்கும் படமா அந்த படம் இருக்கு. அடுத்தடுத்த அப்டேட்டுகள் எனக்கு எதுவும் பெருசா தெரியல. இதுதான் மேஜர் அப்டேட்டா எனக்கு தெரியுது. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க. அப்டேட் இல்லங்க, வரலங்க. அவர்கிட்ட பேசின அப்புறம் சொல்லுங்க தலைவர். ஏன் என்ன பண்ணாரு அவரு? விஜய் ஆண்டனி அவரு ஏன் ப்ரோ சூர்யா மேல என்ன ப்ரோ வன்மா அவருக்கு? ஓ, அந்த சலூன் கடை ட்வீட்டா? இல்ல அதுன்னு இல்ல, நான் ரெகுலராவே பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் அவரை அப்ரிசியேட் பண்ணி நான் பேசியிருக்கேன். அவர் பாக்குற மூவில நான் பாப்பேன், மலையாள மூவிலாம் நல்லா ரிவ்யூ கொடுப்பாருங்க. ஆனா சூர்யா மேல மட்டும் ஒரு வன்மத்தை வச்சு கக்கிட்டே இருக்காரு. அவ்வளவு போல்டு இருந்தா எல்லாரையும் பேசணும்ல. புரியுது. இன்னைக்கு எதனால போட்டாரு? சலூன் கடையை ஏதாவது கலாய்க்க போட்டாரா என்னன்னு தெரியல. வரட்டும், பேசுவோம் நம்ம. நீங்க ஃப்ரீயா விடுங்க. அதுவும் இல்ல, ஆமா கேக்கல ப்ரோ. இன்னொன்னு இல்ல, அவர் பேசுறது எனக்கும் கேட்கல. சும்மா நம்ம இது பண்ணுவோம் ஜாலியா. பேசுறது எனக்கும் கேட்கல. தமிழ் ப்ரோ, நீங்க வந்துட்டு கொஞ்சம் நம்ம இக்னோர் பண்ணிடலாம்ல தலைவா, ஃப்ரீயா. அது கரெக்ட் தான், நமக்கு கொஞ்சம் இதுவாகும். அப்படி இல்ல ப்ரோ, ஒரு சில பேர் இருப்பாங்க, அவங்கள நம்ம இக்னோர் பண்ணலாம். நான் வந்து பர்னிய வந்து அப்பத்துல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவர் அந்த மாதிரி பண்ணும்போதுதான், இப்போ ஒரு சிலர் நமக்கு பிடிச்சவங்க ஒரு மாதிரி நம்மளுக்கு பண்ணும்போது நம்ம ஹர்ட் ஆகும். யாரோ ஒருத்தவங்க பண்ணும்போது நமக்கு ஹர்ட்லாம் ஆகாது, அதுக்கு ரியாக்ட் பண்ண மாட்டோம். புரியுது. ரெண்டுக்கும் டிஃபரெண்ட். ரெண்டுல ஒண்ணு கேட்டுரும் வருங்க. இன்னைக்கு இப்படி சொல்லியா சொல்லுங்க, உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேன், என்னதான் உங்க கதை? இல்ல அது அவருக்குமே தெரியும். நானும் அவர்கிட்ட நிறைய மலையாள படம் ரெக்கமெண்டேஷன் கேட்டிருக்கேன், எல்லா படம் பார்த்து சொல்லியிருக்கேன். ஆனா அவரு இல்ல, இவரு சலூன் கடை சம்பவம் வந்து சூர்யா 45 தீபாவளி 2025 போட்டு, அப்புறம் சூர்யா 46 சம்மர் 2026 போட்டு பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் சவுத் இந்தியான்னு போட்டிருக்காரு. அதுக்கு வந்து கீழே ஓஹோன்னு போட்டு வச்சிருக்காரு.
அது சும்மா அது இதுதான் சரி. இவர் ஏன் ப்ரோ வருத்தம் சிரிச்சுனே கேட்போம் நம்ம. இருக்காரு தேவா ப்ரோ? அவர் என்ன அஜித் fan அவரு? ஏங்க அவர் சும்மா சிரிக்கிறார், நீங்க ஏங்க சரி இப்படி விஷால், அதை கத்தாதீங்க? விடுங்க. ஜாலியா விடுங்க விஷால், தலைவா. இவரு விஜய் சொல்லுங்க ஆண்டனி படம் சொல்லுங்கண்ணே. அதை விட்டுட்டீங்களே. லாயர், சாரிண்ணே சாரிண்ணே, இல்ல நான் பெருசா ஃபாலோ பண்ணல, சாரி. நான் கொஞ்சம் இன்னைக்கு இதுல இருந்தேன். விஜய் ஆண்டனியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அடுத்த படம் லாயர்னு ஒரு படம், அந்த படம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இப்ப என்னன்னா விஜய் ஆண்டனி கையில வந்துட்டு ஒரு 3 படங்கள் வச்சிருக்காரு, அடுத்தடுத்து வரப்போகுது. ரீசெண்டா தான் அந்த ககன மார்கனை வந்துட்டு மார்கன்னு மாத்தி அந்த படத்தோட இதை அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு ஜோஷ்வா சேதுராமன், யாருன்னா இந்த ஜென்டில் விமன் ஒரு படம் வந்துச்சுல, அந்த படத்தோட டைரக்டர் பண்றாப்ல. அப்புறம் மார்கன் வந்துட்டு ஜூன் 27 ரிலீஸ் ஆகுது. அது இல்லாம சக்தி திருமகன் படம் இருக்கு. சோ நல்ல லைன் அப் தான் விஜய் ஆண்டனிக்கு. அவர் அடுத்து என்ன பண்றாரு நம்ம பார்ப்போம். நல்லா கேக்குது. ஓகே, இப்போ ஒண்ணும் இல்ல. வாங்க. இப்ப இன்னைக்கு வந்து அப்டேட்ல வந்து இன்னைக்கு வந்து அட்லி டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறாரு, பெற போறாரு. அப்புறம் 3BH படத்துல இருந்து கனவெல்லாம் அப்படிங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. தக்லை இப்போ செகண்ட் சிங்கிளும் அதே தேதியில தான் ரிலீஸ் ஆகுது. அடுத்தது பாத்தீங்கன்னா மெட்ராஸ் மேட்னி அப்படிங்கிற படத்துல இருந்து என்னடா பொழப்புது அப்படின்னு சொல்லி வடிவேலு பாடின பாட்டு இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. பழைய MS விஸ்வநாதன் பாடல் மாதிரி அது இருந்துச்சு. அப்புறம் தக்லை சென்சார் ரிப்போர்ட் அந்த UA சர்டிபிகேட் வாங்கிடுச்சு. படம் ரன் டைம் வந்து 2 மணி நேரம் 45 நிமிஷம். அது ஹரிஹர வீரமல்லு அப்படிங்கிற படத்துல இருந்து அசுர கணனம் அப்படிங்கிற சிங்கிள் வந்து தேர்ட் சிங்கிள் வந்து 21ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. அதே 21ஆம் தேதி மே 21 தான் 3 படத்தோட சிங்கிள் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் இன்னைக்கு 30 இயர்ஸ் ஆஃப் சுந்தர்சி திரைத்துறைக்கு வந்து 30 வருஷம். அதை பத்தி நம்ம அப்புறமேட்டு பேசுவோம். அடுத்தது வந்து தனுஷ் வெற்றிமாறன் வேல்ஸ் ப்ரொடக்ஷன், இந்த காம்பினேஷன் வந்து உறுதியாகி இருக்கு. வெற்றிமாறனே பேட்டி உறுதிப்படுத்தி. அப்புறம் நரி வேட்டை அப்படிங்கிற படத்துல இருந்து ஏற்கனவே ட்ரைலர் வந்து சொன்னோம்ல, அதுல 4 days to go அதுக்கான கவுண்டர் ப்ரோமோ வந்துருந்துச்சு. அடுத்தது வந்து என்னன்னா அஜய் பூபதி தெலுங்கு டைரக்டர், அவரோட இயக்கத்துல துருவிக்ரம் நடிப்பாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நியூஸ் அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப அந்த படம் நிப்பாட்டிட்டாங்க போல இருக்கு. அதே படத்துல அஜய் பூபதி இயக்கத்துல மகேஷ் பாபுவோட சொந்தக்காரர் ஒருத்தர் ஹீரோவா அறிமுகமாகறாரு. அவர் பேர் ஜெயகிருஷ்ணா. அவர் அறிமுகமாகறாரு. அந்த படத்தோட அப்டேட் இன்னைக்கு வந்துருச்சு. மாமன் படத்துல இருந்து ஸ்னீக் பிக் ஒன்று புதுசாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அப்டேட்டுங்கிறது சூர்யா 46 ஆரம்பிக்கப்பட்டது, பூஜை போடப்பட்டது. மமிதா பைஜு ஜோடி, ஜிவி பிரகாஷ் மியூசிக் டைரக்டர், அப்புறம் ரவீனா டண்டன், ராதிகா இவங்கெல்லாம் கூட நடிக்கிறாங்கிற எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருந்துச்சு. அந்த கேஷன் குரூவே சூப்பரா இருந்துச்சு. அது இன்னைக்கு வந்து அப்டேட்டு. அப்புறமேட்டு மையல் அப்படிங்கிற படத்துல இருந்து வெயிலு காஞ்சதென்ன அப்படிங்கிற பாடல் வந்து வீடியோ சாங்கா விட்டுருந்தாங்க. அடுத்தது வேற எதுவும் அப்டேட் வந்துச்சேன்னு தெரியல. மற்றபடி விஷால் ப்ரோ சொல்லியிருப்பாரு, எதுவும் மிஸ் ஆயிடுச்சேன்னு தெரியல. ஏன்னா நான் எனக்கு பேசுறது கேட்கவே இல்லையா டவுட்ல இன்னைக்கு நான் சொல்லலை. நான் பேசுறது இல்ல நான் கரெக்டா சொல்லிட்டீங்கண்ணே. நல்லா நல்லா கேக்குதுண்ணே. நல்லா மேக்ஸிமம் எல்லாத்தையுமே அண்ணன் கவர் பண்ணிட்டாரு. சூப்பர். பிரகாஷ் ப்ரோ, நான் உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லலாம், அதுதான் வந்தேன். டி ராஜேந்திரக்கு டப்பு கொடுப்பீங்க பிறகு. பிரகாஷ் ப்ரோ நேற்று சூப்பரா பேசுனீங்க, சான்ஸே இல்ல, வேற லெவல்ல இருந்தது அந்த ஸ்பீச். ஆக்சுவலா வந்து வலைபேச்சுக்கு மட்டும் இல்ல, இந்த ஸ்பேஸ்லயே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து சொன்ன மாதிரிதான் எனக்கு இருந்தது. எனக்கு எல்லாரோட அஜித் ஃபேன்ஸ் சார்பா நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எங்களால பேச முடியல, நீங்க பேசிட்டீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன சொல்றேன்னு தெரியல. நன்றி, அவ்வளவு சொல்லிக்கிறோம். பரணி வந்தாருன்னா பாக்கலாம்னு பாக்குறேன், பரணி வர மாட்டாரு. சீக்கிரம் ஒருத்தர் இருக்கான்னு தெரியல. ஆனா யாக்குசாவை கோஸ்ட் ஆக்கிருங்கண்ணே. இல்ல ஏற்கனவே 10 பேர் ஸ்பீக்கர் இருக்காங்க, அவங்க 2 பேர் வந்தா நான் ஸ்பீக்கர்லயும் கொடுக்க முடியாது, எதுவும் கொடுக்க முடியாது. அதுக்காக அந்த 2 பாட்டை காலியா வச்சிருக்கிறேன். அப்படியா? இல்ல ஏன்னா மாவீரன் முதல்ல இல்ல. ஓகே, அவர் மைக்கே காட்டல. மாவீரன் பேசுங்க. கேக்குதா? கேக்குது. மைக்கே காட்டல உங்க பேருக்கிட்ட. யாக்குசானா மாயமா தான் இருந்ததாக்கோ வந்து. அது சரி. ப்ரோ இப்ப நல்லா கேக்குதா? இப்ப நல்லா கேக்குது இன்னைக்கு. ஆனா நீங்க லவுடரா இருக்கு உங்க வாய்ஸ். நீங்க சுகர் பேபியை பத்தி பேசுங்க ஃபர்ஸ்ட். நீங்க பேசினா நல்லா இருக்கும். என்னங்க இவங்க எல்லாருக்கும் தெரியும் சுகர் பேபினா என்ன. இவர் வேற சுகர் பேபி பத்தி பேசுங்க. இல்லங்க, விஷால் சொன்னதான் பொருத்தமா இருக்கும்னாரு. ஒரு பொருத்தமான நபர் சொல்றதானே இன்னும் பொருத்தமா இருக்கும். சொல்லுங்க.
இல்ல நம்ம நேத்து பேசிட்டு இருந்தோம் ட்ரெய்லர் வந்ததுக்கு அப்புறம் அது த்ரிஷாவோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இந்த பாட்டோட டைட்டில பாக்குறப்பயே நமக்கு மைண்ட் ப்ரோ எங்கெங்கயோ போகுது. சிரிக்காம என்ன கதையா பேசுங்க, இருக்கும். சரி சிரிக்காம பேசுங்க. நேத்து இந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு நம்ம ஒண்ணு பேசிட்டு இருந்தோம். இந்த த்ரிஷாவோட விஷாலுக்கு சுகர் வந்த மாதிரி இருக்கு. நீ யார ப்ரோ சொன்னீங்க? ஆக்டர் விஷாலா? த்ரிஷாக்கு த்ரிஷான்னாரு. த்ரிஷான்னாப்ல. ஓகே ஓகே. இன்னைக்கு விஷால் ஈவென்ட் ஒன்று அதனால கேட்டேன். ஆமா ஓகே ஓகே. அவர் என்னங்க வெக்கோலம் பட்டு இருக்காரு? ஏங்க பொண்ணு அவங்க லவ் பண்ற பொண்ணு பேசுனா அப்புறம் வெக்கப்படம் முறைச்சுக்கிட்டா இருப்பாரு. என்னங்க அவர் என்ன மருதுன்னு படம் தாங்க பண்ணுவாரு. ரியல் லைஃப்ல அப்படியா இருப்பாரு? ரொம்ப பிடிக்கும் ப்ரோ அவங்க சாய் தன்ஷிகா. இவரு ஏக்கமா சொல்ற மாவீரா கடைசியில நாகூர் பிரியாணி. ஜாலியா இருக்கட்டும். சூப்பர்ல. 2-3 நாளா அவரை பத்தி அப்படி இப்படின்னு நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு அவரை பார்க்கும்போது ஹாப்பி. சரி சுகர் பேபிக்கு வாங்க விஷால். இங்க வேற அண்ணா. சரி அதான் ப்ரோ இரும்பு திரை 2 பண்ண போறாராம்ல மைத்ரிக்கு. ஆமா அது ஆனா அபிஷியலா இன்னும் விஷால் ப்ரோ சுகர் பேபி கொஞ்சம் மீனிங் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க, அதான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இல்ல தலைவா, அது வந்துட்டு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்ப சுகர் மாமின்னு ஒண்ணு இருக்கு, சுகர் டேடின்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம பேபியை பத்தி நமக்கு தெரியல. சுகர் மாமி டேடி என்ன சொல்லுவாங்கன்னா, அது வேணாம், அது ஓப்பனா எப்படிங்க சொல்றது, ஸ்பேஸ் இது நாகரிகமான ஸ்பேஸ். தனியா நைட்டு யாக்குசா ஸ்பேஸ்ல வேணா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சுகர் கேன் தான் இருக்கு, அதுக்காக நீங்க சொல்லாம விட்டுருவீங்களா? மேலோட்டமா சொல்லுங்க விஷால். மேலோட்டமானா இப்ப வந்து சுகர் டேடி அப்படின்னா அந்த டேடி ஆப்போசிட் ஜெண்டருக்கு நிறைய பணம் ரீதியா எல்லாமே பண்ணுவாரு. தேவையான விஷயங்கள் அவங்க வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணுவாரு. ஆப்போசிட்ல அவர் எதிர்பார்க்கறது, அவர் வந்துட்டு ஒரு இன்பத்தை எதிர்பார்ப்பார். அவங்களதான் வந்துட்டு சுகர் டேடி அப்படின்னு சொல்லுவாங்க. சுகர் மாமி அப்படியே ஆப்போசிட். அதேதான் சுகர் பேபி அந்த மாதிரி ஒரு ரோலா இருக்குமோ அப்படின்ட்டு வந்து நமக்கு அதுதான் மாமி. என்ன சுகர் டேடினா இப்ப இன்னொருத்தங்க இருக்கணும்ல ஆப்போசிட்ல, அவங்கதான் சுகர் பேபி. சுகர் டேடிக்கு சுகர் பேபி வருமா? இல்லங்க, ரெண்டு சுகர் டாடி கமெண்ட்ங்கறீங்களா? சுகர் டேடிக்கு யாரு அவங்க இருக்காங்களோ அவங்கதான் சுகர் பேபி. சரி ஓகே, சரி விட்டுருவோம். இது ஒரு மாதிரி எனக்கே கூச்சமா இருக்குங்க இதை பத்தி பேச. என்னங்க நீங்க எப்படிங்க அந்த டைட்டில் வச்சாங்க? அதாங்க எனக்கு ரொம்ப யோசிக்கிறேன். ஏங்க அது என்னன்னு நமக்கே தெரியல. ஒரு கிளாசிக்கல் டான்சர்ன்றாங்க, நமக்கு என்ன வேணாலும் இருக்கலாம். எல்லா விஷயமும் இன்னைக்கு வெக்கப்படுறாங்க போலாமா? ஆமா, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு இதை பத்தி பேச. எப்படி என்ன விஷயம், நீங்களே இப்படி இருந்தா ஏங்க நீங்களே வைக்கப்பட்டா நாங்களாம் எங்க போக? கடவுள் நமக்கு போறேன்னா கடவுள்கிட்ட போல, கடவுளுக்கே பிரச்சனைனா எங்க போறது? எனக்கு நீங்க பேச ஒரு முடிவோட தான் வந்திருக்கீங்களா? ஆமா, இல்லன்னா பிரகாஷ் சூப்பரா சொல்லியிருப்பாரு அவரு. இல்ல அதுவும் இல்ல விஷால், அந்த நேம் பார்த்தோன்னா எனக்கு வந்து ரொம்ப நிறைய அண்ணா ஏதோ வேற சொல்றாரு. அண்ணன் விளக்கத்துக்கு வேற தனியா வருது இருக்குன்றீங்களா? சரி ஓகே, புரியுது. ஆனா இன்னைக்கு நீங்க இந்த சுகர் பேபிக்கு அர்த்தம் வந்துட்டு ஒரு சிங்கிள் டேக்ல சொல்லணும். அதான் என்னுடைய ஆசை. நீங்க வீட்டுக்கு போயிட்டு ஆரம்பிங்க. வெக்கம், வெதும்பம், தம்மல், தும்மல் அந்த மாதிரி நீங்க அடிச்சீங்கன்னா சூப். நேத்து ஆனா காலைல மகேஷ் ப்ரோ போட்டிருந்தாரு வீடியோ, வியூஸ் எல்லாம் பறக்குது. எல்லாம் நெருப்புலாம் விட்டுட்டு இருக்காங்க. மகேஷ் ப்ரோ தான் ஹைலைட் வச்சு ஒரு பிஜிஎம் போட்டு விட்டு வேற லெவல்ல கொண்டு போயிட்டாரு. நைட்டு போட்டுவிட்டு தூங்கிட்டேன். காலையில பார்த்தா இவ்வளவு லைக், நான் போட்ட போஸ்டுக்கு இவ்வளவு லைக், இவ்வளவு இதுவா ரீபோஸ்ட் ஆனு. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. எல்லாம் பவர் ஆஃப் ஏகே அண்ட் பிரகாஷ். விஷால் ப்ரோ நேத்து பேசிட்டு இருந்தோம்ல, குந்தவைக்கு ஆப்போசிட்டா இருக்கும்னு. அதுதான் தலைவா நந்தினி. தலைவா நந்தினியே ஒரு நந்தினிய சொல்லலாமா? ஷியாம் தெளிவா சொல்லியிருந்தாரு ஒரு யாக்குசா ஸ்பேஸ்ல. ஷியாம் நீங்க சொல்லுங்க. சுகர் கேர்ள்னா எதுவும் இல்ல ப்ரோ, ஒரு யங் கேர்ள் வந்து ஓல்டு வெல்தி மேன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது ஃபார் மானிட்டரி பெனிஃபிட்ஸ். சூப்பர். சுகர் மாமினா அது வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்ல ஒரு ஓல்ட் சென்சார் ஆயிடுச்சு. இது ஒண்ணும் சொல்ல மாட்டாங்கல்ல சென்சார்ல. ஏங்க அது தப்பா இருக்கானே நமக்கு தெரியலையாங்க. வேற ஏதாவது மணி வந்துட்டு சும்மா அவங்க பார்க்க இனிப்பு மாதிரி இருக்காங்க, அதனால சுகர் பேபி கூட வச்சிருக்கலாம். இதை விட மோசமான கேரக்டர் தமிழ் சினிமால காட்டினதே இல்லைன்ற மாதிரி சென்சார் ஆயிருச்சா? ஐயோன்னு இருக்கீங்க. கேரக்டரை சொல்ல, அந்த வார்த்தையை சொல்றேன் நானு. அது சென்சார். இப்ப நிறைய படத்துல அந்த அந்த பாட்டுல அந்த அந்த ஒரு இப்ப குட் பேட் ஆகலையா விடாமுயற்சியில ஏதோ ஒரு சின்ன வேர்டை வந்து சென்சார் பண்ணும்போது
அந்த பாட்டுல அந்த வார்த்தையை மட்டும் மியூட் பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டோம்ல. சோ அந்த மாதிரி மியூட் பண்ணுவாங்களா இல்ல சென்சார் ஆயிடுச்சா? ஏன்னா டைம் வந்துருச்சு. இல்ல தலைவா, அதான் சென்சார் ஆயிடுச்சு இல்ல அரசியல் தலைவா. சோ வந்துட்டு இது ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு தப்பான டேர்ம் கிடையாது தலைவா. நம்ம புரிஞ்சுக்கிற டேர்ம்ன்றது ஒண்ணு. ஆனா இப்ப நார்மலா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தா அது ஒரு தப்பான, அதனால இதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த சென்சார் இதை பாத்தீங்களா, மணி மாசுங்க. ஒரே ஒரு 2 வார்த்தை தான் இது பண்ணிருக்காங்க, மொத்த படத்துலயும் கரெக்டா எடுத்திருக்காரு போல. என்ன கதை? தமிழ்ல மீனிங் இருக்கு அதுக்கு, சுகர் பேபிக்கு, இல்ல இங்கிலீஷ்ல தான் மீனிங் இருக்கா? ஏங்க சக்கரையிலே இருக்கீங்க, சும்மா இருங்க. அங்கே திருப்பி நீங்களே வெக்கப்பட்டங்காட்டி பரணி வந்துட்டாருல. வாங்க வாங்க பரணி ப்ரோ. அதுக்கு முன்னாடி தமிழ் வேந்தன் ஒருத்தர் வந்தாரு, அவரே மறந்துட்டாரு. ஆசைப்பட்டாரு. போட்டு விடுறீங்க விஷால், அவரே மறந்து போயிட்டாரு. உங்களுக்கு தெரியும், உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவரு அருவாலோட. பரணி ப்ரோ சலூன் கடை எதையாவது போட்டு போறாரு, என்னத்துக்கு உங்களுக்கு போய் கமெண்ட் பண்றீங்க? எல்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்க, ஏன் அப்படி பண்றீங்க? ஒவ்வொரு வாட்டி நான் எத்தனை வாட்டி உங்களை காப்பாத்துறது, உங்களை நான் எத்தனை வாட்டி காப்பாத்துறது? ஒரே நிமிஷம். ஃப்ரெண்டு ஓகே, ஆனா எந்த ட்வீட்டுக்கு போய் நீங்க கமெண்ட் பண்ணிருக்கீங்க? அதான் நானும் சொன்னேன் அவருக்கு ஃப்ரெண்டு. அதை தூக்கிட்டு வராங்க என்கிட்ட. உங்கள்கிட்ட வராங்களா? ஏன் நீங்க இல்ல வன்மத்தோட நீங்க லேட்டு, நீங்க வன்மத்தோட எஸ்கே அப்படி வாங்க தமிழ் நடவடிக்கை எல்லாமே அப்படிதான் ப்ரோ இருக்கு. அதனாலதான் இல்ல அது சும்மாங்க, அவர் ஜாலிக்கு தான் பண்றாரு. தலைவா ஜாலிக்கு எதுக்கு சூர்யா மட்டும் எல்லாரும் ஒண்ணு சொல்லுங்க. விஷால் ப்ரோ இல்ல, நம்ம ஸ்பேஸ்ல இதுக்கு முன்னாடி நடக்கும்போது பரணி ப்ரோ வந்து கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் அன்வான்டா பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி திட்டுவாங்க. நான் எதுக்கு இவரு திட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இவரு சம்டைம்ஸ் இன்னைக்கெல்லாம் ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து சூர்யா சார் வந்து எவ்வளவு ஹிட் மூவிஸ் கொடுத்திருக்காரு, அவருக்குன்னு ஒரு ஸ்டேஜ்ல எப்படி இருந்தாரு, இப்போ ரீசன்ட் மூவிஸ்ல வந்து ஓகே சரியா ரன் ஆகலன்னு. இத்தனைக்கும் அவரு நல்ல கண்டென்ட் ஓரியன்ட் நம்ம சூரரை போட்டு மாதிரி ஒரு சூப்பர் மூவிஸ் எல்லாம் கொடுத்திருக்காரு. ஒருத்தர் வந்து போஸ்ட் பண்ணிருக்காரு சவுத் இந்தியா சூப்பர் ஸ்டார்னு. அதுல போயிட்டு நக்கலா சவுத் இந்தியா சூப்பர் ஸ்டார் அப்படின்னு போட்டுட்டு நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கிட்டாலும் சவுத் இந்தியா சூப்பர் ஸ்டார் ப்ரோ. ஆமா உண்மைதானே. ஆனா அவரு அந்த மாதிரி டவுட் பண்ணிட்டு இல்ல, அந்த மாதிரி பண்றது அது உண்மையிலேயே சூர்யா சார் ஃபேன்ஸை வந்து ட்ரிகர் பண்ணும், புரியுதா? அதுல கீழே பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வாசிக்க முடியாதபடி அவ்வளவுபடி பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே ரொம்ப தவறானது. இப்ப பிரகாஷ் அண்ணா இருக்காருன்னா அவருக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ் இந்த ஸ்பேஸ் எதுக்கு வராங்கன்னா, அவர் வந்து இந்த நெகட்டிவிட்டியை எப்பவுமே பரப்ப மாட்டாரு. அவருக்கு படுறத தோன்றத போஸ்ட் பண்ணிடுவாரு. அதனாலதான் அவருக்கு இவ்வளவு ஃபேன்ஸ். ஆனா பரணி ப்ரோ பண்றது மிஸ்டேக்ஸ் தான். இதை அவர் ஒத்துக்கிட்டே ஆகணும். எவனும் நம்ம ஸ்பேஸ்லயே ரொம்ப டைம் பண்ணிட்டு அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் டெலிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. இது வந்து ஒரு கட்டத்தை ஸ்டாப் பண்ணுவாருன்னு பார்த்தா அகைன் கண்டினியூ பண்ணும்போது உண்மையிலேயே அவங்க ஃபேன்ஸ் வந்து ஆங்கிரி படுறதுல வந்து அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். இந்த மாதிரி புரியுது இப்படி பண்ணாரு. ஆனா அதே நேரத்துல அன்னைக்கு வந்துட்டு ரெட்ரோவோட போஸ்டர் வந்துச்சுல 235ன்னு, அதை வந்துட்டு நிறைய ஃபேன்ஸ் கலாச்சிட்டு இருக்கப்ப அதுக்குமே ஒரு ஃபயர் விட்டு ஹார்ட்லாம் விட்டு போஸ்டர் போட்டாரு. சோ ரெண்டுமே பண்றாரு. அது இன்னொன்னு வந்துட்டு சலூன் கடைக்கு போட்ட ட்வீட் எனக்கு ரொம்ப காமெடியா தான் இருந்துச்சு. காமெடியானா அவர் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு இந்த பர்சனலா இந்த மேட்டருக்கு மட்டும் நீ கண்டினியூ போட்டாரு. அதுக்கு வந்து கெட்ட ப்ரோ அதுக்கு டிஎம் பண்ணிருக்கலாம் ப்ரோ, அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிக்கிற மாதிரி தாங்க. இருங்க ப்ரோ ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன் எதுக்காக நான் ட்வீட் போட்டேன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமும் உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது தோணுச்சுன்னா சொல்லுங்க. நான் இதுதான் எனக்கு அந்த டைம்ல தோணுச்சு, அதனால நான் போட்டேன். எனக்கு வந்துட்டு அந்த ட்வீட் பார்த்தோன்னையும் பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார் ஆஃப் சவுத் அப்படி போட்டிருந்தார் அவரு. நான் வந்துட்டு எனக்கு அந்த சூப்பர், நான் வந்து அந்த டேர்ம் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை இப்போ ரீசெண்டாக. அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற டேர்ம் நான் யூஸ் பண்ணுறது. பட் இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு அது வந்து ஒரு மாதிரி லைட்டாக ட்ரிகர் ஆச்சு. ஏன்னா அந்த வந்துட்டு வேற ஒரு ஸ்டாருக்கு வந்து வச்சிருக்கிறதுனால அது எனக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் ஆச்சுனால நான் சும்மா அந்த இது ஃபன்னுக்காக போட்டேன். எனக்கு சூர்யா ஃபேன்ஸ் அட்டாக் பண்ணாங்க, எனக்கு அந்த ஒரு இதுவுமே புரிஞ்சிச்சு, இல்லைன்னு நான் சொல்லலை. நான் இதுக்கு முன்னாடியும் வந்துட்டு 1-2 ட்வீட் வந்துட்டு இதாக இருக்குது, இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஆனால் வந்து இது நான் இன்டென்ஷனலாக போட்டது ஒன்று, அது புரிஞ்சுக்கிட்டது ஒன்று. இதை சொன்னேன்னா இவர் சும்மா சமாளிக்க சொல்கிறாரு, இப்போ சொன்னால் டெலிட் பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். நான் வந்துட்டு இந்த ட்வீட் போட்டோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் நான் ஃபஸ்ட்டு சென்ட் பண்ணது வந்து டிஎம் பண்ணது வந்து மாவீரனுக்கு தான் நான் டிஎம் பண்ணேன். ஏன்னா மாவீரன் வந்து சூர்யா ஃபேன். நான் வந்துட்டு
டிஎம் பண்ணி நான் அந்த மாதிரி சொல்லிட்டேன் அவர்கிட்ட ஃபர்ஸ்ட்டு, ப்ரோ சூர்யா ஏங்க பேசுறீங்களா? பேசல 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 அவர் மியூட் ஆயிட்டாரு. ஹலோ கேக்குதா? சாரி 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 கேக்குது கண்டினியூ அதான் கண்டினியூ. அந்த என்னமோ சொல்லிட்டு இருந்தேனே, மாவீரன் கேட்டீங்க. மாவீரன் நீங்க கேட்டீங்க, ஏன்னா ஒரு சூர்யா ஃபேன். இந்த மாதிரி வந்து மாவீரன் ப்ரோ சூர்யாவை அஃபன் பண்ணணும்னு போடல, அந்த சூப்பர் ஸ்டார்னு சொன்னதுனால அப்படின்ற மாதிரி அவருக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன். அவர் அதுக்கு வேற ஒரு ரிப்ளை கொடுத்துருந்தாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறமேட்டு எனக்கு வந்துட்டு சரி அது பிரகாஷ் ப்ரோவும் சொன்னாரு, அது ஒரு மாதிரி ட்ரோலா தான் இருக்குது, நீங்க போட்டது தப்புன்ற மாதிரியும் சொன்னாரு. அதான் நீங்க சொன்னதான் அவரும் சொன்னாரு, இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நீங்க அவருக்கு வந்து தனியா டிஎம் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல போட்டால் அது வந்து ட்ரோல் மெட்டீரியலாக தான் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க, முக்கியமாக ஃபேன்ஸ் அதை வந்து ட்ரோல் மெட்டீரியலாக தான் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. ஓகே ஓகே புரியுது. நீங்க ரிப்பீட்டடா அந்த மாதிரி பண்றது, இப்போ மாவீரனுக்கு நீங்க பர்சனலா பண்ணிட்டீங்க, ஆனா மாவீரன் மட்டுமே சூர்யா ஃபேன் கிடையாதுல, நிறைய சூர்யா ஃபேன்ஸ் நம்ம ஸ்பேஸ்க்கும் வராங்க, உங்களையும் ஃபாலோ பண்றாங்க. பர்னி ப்ரோ உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? ஞாபகம் நல்லாவே ஞாபகம் இருக்கு ப்ரோ. நான் அடிக்கடி பேசுறது மாவீரன், அவர் சூர்யா ஃபேன்ன்றதுனால அவருக்கு நான் மெசேஜ் பண்ணேன் ப்ரோ. ப்ரோ மாவீரன் மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்கல்ல, எல்லாருமே இல்ல ப்ரோ. பர்னி ப்ரோ நான் உங்கள்ட்ட என்ன சொல்லியிருக்கேன், நானே சொல்லியிருக்கேன், மலையாள மூவி ரிவ்யூஸ் வந்து நான் உங்களது பார்த்துட்டு இல்லைன்னா இவரு யாரு பிலிமி கிராஃப்ட் அருண் 2 இது பார்த்து தான் பார்ப்பேன். அந்த அளவு நான் நீங்க வந்து இன்னொரு இது போட்டிருந்ததுக்கு என்னது ரெட்ரோ ரிவ்யூலே நான் போட்டிருந்தேன் ப்ரோ, நான் உங்களை என்னமோ நினைச்சா நீங்க இப்படி பண்ணிருக்கீங்கன்னு போட்டிருந்தேன். ஆனா நீங்க வந்து ஒரு டார்கெட் பண்ணி சூர்யாவை தான் டிபிஎம் பண்ணணும், இல்ல ஏதாச்சும் பண்ணணும் மாதிரி பண்றதா எனக்கு இன்டென்ஷனா தோணுது. நான் ஒரு விஷால் ப்ரோ கேட்டப்ப கூட சொல்லியிருந்தேன், இந்த வேற யாரோ பண்ணியிருந்தா கூட அவங்க எல்லாருமே நெகட்டிவா பேசுறவங்க நான் விட்டு போயிருப்பேன். ஆனா பர்னி ப்ரோ எனக்கு தெரியும், நான் ரொம்ப நாளா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், அப்படி உங்க ட்வீட் நான் பாத்துக்கிட்டு இருக்கேங்கிறப்போ நீங்க பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஹர்ட் ஆகுது. அதனாலதான் நான் கேட்கறேன், இல்லையே வேற யாரும் பண்ணினா நான் அதை கேட்க போறதே கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, நீங்க இந்த ரெட்ரோ கனிமா பாட்டுலயுமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை போட்டு திரும்ப ஜஸ்டிஃபை பண்ண பாத்தீங்க, நீங்க நான் சொன்னது கரெக்ட் தான் அப்படின்ட்டு. ஆனா அதுலயும் அப்புறம் கீழே போட்டுட்டீங்க, இல்ல நான் வந்து கரெக்டா பாக்கல வீடியோ அப்படின்ட்டு. சோ அப்படி ஒரு எண்ணம் இருந்தா அதை மாத்திக்கங்க தயவு செஞ்சு. இல்ல மாத்திக்க, இல்ல நான் அப்படிதான் பேசணும்னா எல்லாருக்கும் பேசுங்க, ஓப்பனா பேசுங்க. ப்ரோ உங்களுக்கு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு, நான் இல்லைன்னா சொன்னேன். நீங்க பார்த்து சொன்னீங்க சாரி, உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்துச்சுன்னா இல்ல பரணி ப்ரோ, நீங்க ஒவ்வொரு டைமும் இப்படி பண்ணிட்டு ஸ்பேஸ்ல வந்துட்டு சாரி கேக்குறது வந்து நானும் சரி இவர் தெரியாம பண்ணிருப்பாருன்ட்டு நான் 2-3 தடவை பார்த்தேன். நீங்க நம்ம ஸ்பேஸ்லயே சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஓவராலா இது பண்ணிட்டு பண்றது வந்து எல்லா ஃபேனையுமே, இப்போ நீங்க சூர்யா ஒரு டைம் பண்ணுவீங்க, அடுத்து வேற ஒரு ஆக்டர் பண்ணுவீங்க, இதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. மெச்சூரிட்டி லெவல்னு ஒண்ணு இருக்கு. இப்போ பிரகாசன் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த ட்ரோல் இந்த மாதிரி ஒருத்தர தரக்குறைவா வந்து இது பண்ணி பார்த்ததே கிடையாது நானு. சுகுமார் அண்ணன் இருக்காரு, ஆனா நீங்க பண்றது இப்ப ரிப்பீட்டா பண்ணும்போது அது ஏகப்பட்ட ஃபேன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணலாம். இப்போ ஒருத்தர பண்றீங்க, அவர் ஃபேன்ஸ் வந்து உங்களை ஃபாலோ சப்போர்ட் வந்து உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க, அப்படியே ஒவ்வொரு ஆக்டரா நீங்க பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? அதனால எல்லா உண்மையை சொன்னா கீழே உங்களை திட்டும் போது எனக்கு கஷ்டமா இருக்கு நிஜமா. ஏன்னா நான் வந்து உங்கள்ட்ட முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், நான் கொச்சி வந்தா உங்களை மீட் பண்றேன்னு கூட நான் சொல்லியிருக்கேன் நான். ஏன்னா எனக்கு புரியும் உங்களை, ஆனா நீங்க எப்படி பண்ணும்போது எனக்கு ஹர்ட் ஆகுது. உங்களை கீழே சூர்யா பண்ண தான் திட்டுறாங்க, அதுவுமே எனக்கு ஹர்ட் ஆகுது. ஏன்னா ஆனா நான் அப்படிலாம் திட்டம் நான் அதனாலதான் இன்னைக்கு நான் இப்பதான் ஒர்க் முடிச்சுட்டே வந்தேன். நான் இன்னைக்கு ஸ்பேஸ் வர ஐடியாவே கிடையாது. உள்ள ட்விட்டர் ஓபன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அது இருந்துச்சு, ஹாப்பியா உள்ள போய் பார்த்தா உங்களோட கமெண்ட் இருந்துச்சு. ரொம்ப அப்செட் ஆகி உடனே உள்ள வந்து எங்க பர்னி ப்ரோன்னு கேட்டேன் நான். அவ்வளோ எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆச்சு, டென்ஷன் ஆச்சு. ஏன்னா ஏன் ரிப்பீட்டேட்டிவா பண்ணிட்டு இருக்கனால. அன்னைக்கே நான் உங்கள்ட்ட என்ன சொன்னேன், உங்களோட டேஸ்ட் எனக்கு ஒத்து போகும் எக்ஸப்ட் கனிமா சாங்னு சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நீங்க ரிப்பீட்டடா பண்றது எனக்கு ரொம்ப ஹர்ட்டா இருக்கு ப்ரோ. அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்காக தான் நீங்க ஸ்பேஸே வந்தேன். பர்னி ப்ரோ யாருக்காக விடுறீங்களோ இல்லையோ, இந்த மனிதருக்காக நீங்க விட்டுறீங்க பாருங்க. ரொம்ப ஆத்மார்த்தமா பேசுறாரு தலைவா, சூப்பர். ஆக்சுவலா இந்த மாதிரி ஏதோ போட்டப்போ யாரோ வந்து ஏதோ கேட்டிருந்தாங்க, அன்னைக்குதான் வந்துட்டு அந்த இந்த சக்சஸ் மீட் நடிச்ச ரெட்ரோ சக்சஸ் மீட் வந்துச்சு. அப்போ வந்து இது நான் சூர்யாவை அப்ரிஷியேட் பண்ணி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தேன். அவர் இப்ப லோ பேஸ்ல இருக்காரு ஒத்துக்கிறோம், ஆனா அவர் ஒன் ஆஃப் தி கிரேட் ஆக்டர்.
பாருங்க, நான் எல்லாருக்கும் இல்லன்னு எல்லாத்தையும் சொல்லல ப்ரோ. பிடிக்கும்ட்டு இல்ல. உங்களுக்கு ஏதாவது பிடிக்கல, உங்களுக்கு ஏதாவது இதுவா இருக்கு, கன்ஃப்ளிக்ட் ஆகுதுன்னா நீங்க ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. நீங்க எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு செலிபிரிட்டி மாதிரி வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது எல்லாருமே கேட்க தான் செய்வாங்க கண்டிப்பா. நீங்க ஒவ்வொரு வாட்டி விளக்கம் கொடுக்க தேவையில்லை. அதை நம்ம பாசிஃபை பண்றதுக்காக நான் அடுத்த தடவை நான் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணி போடுறேங்கிறது இன்னும் இதுவாக தான் இருக்கும். அது எதுக்கு நம்ம ஒரு வாட்டி திட்டுவோம், அதுக்கு மறுபடியும் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுவோங்கிறது நல்லா இருக்காதுன்றாது. அதனால இல்ல உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்க இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. நீங்க ஏன் பண்ண போறீங்க? இப்ப குழந்தைய அடிச்சிட்டு பிஸ்கட் வாங்கி கொடுத்தா அழுக நிறுத்துற மாதிரி கிடையாது bro. மாதிரி இதுவா தான் இருக்கு இன்னும். தமிழ்வேந்தன் ப்ரோ, தமிழ்வேந்தன் ப்ரோ, நீங்க நீங்க இப்ப ஒரு வார்த்தை கேட்டீங்கல்ல, நீங்க அஜித் ஃபேனா அப்படின்னு ஒருத்தருக்கு பார்த்து கேட்டீங்கல்ல, எதுக்கு கேட்டீங்க அப்படி? சொல்லுங்க ப்ரோ, நீங்க எதுக்கு அப்படி கேட்டீங்க? தமிழ்வேந்தன் அவர் பேர் என்ன? தமிழ் வேந்தன் தானே? சொல்லுங்க, ஆமா நீங்க எதுக்கு அஜித் ஃபேனான்னு கேட்டீங்க? அவர் அப்படி கேக்குறப்ப அந்த தேவா ப்ரோ வந்துட்டு அஜித் டிபி வச்சிருந்தாரு, அவர் சிரிச்சுக்கிட்டு எமோஜி போட்டாரு, அதனால கேட்டார் தலைவா. எமோஜி போட்டதுக்கு எதுக்கு நீங்க அஜித், நீங்க எதுக்கு ப்ரோ இன்சல்ட்? சூர்யாவை பத்தி தப்பா பேசினா அது அஜித் ஃபேனா தான் இருக்கணுமா? ஒருத்தர் ரெண்டு பேர் பேசலாம், நீங்க எதுக்கு அஜித் ஃபேனை ஃபுல்லா நீங்க இன்சல்ட் பண்றீங்க? அது எனக்கு எவ்வளவு ஹர்ட் ஆச்சு தெரியுமா ப்ரோ? அஜித் போட்டோ வச்சிருந்தா அஜித் ஃபேனா நம்பர் கேட்க முடியும், நான் விஜய் ஃபேனா கேட்க முடியும். அதுல என்ன ப்ரோ? சிரிச்சது அவர் எதுக்காக சிரிச்சாருன்னு தெரியல உங்களுக்கு. நான் பேசிட்டு சிரிச்சா, நான் பேசுறது சிரிச்சா தான் ப்ரோ நான் எடுத்துக்குவேன். வேற என்ன ப்ரோ நினைக்க முடியும்? அவர் நீங்க தேவா, நீங்க எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்கன்னு கேட்கலாம். நீங்க அஜித் ஃபேனா அப்படின்னா நான் அப்படி நான் ஒன்னும் அஜித் ஃபேன்ஸான்னு கேட்கல ப்ரோ. அஜித் ஃபேனா அவர் ஒரு ஆளை தான் கேட்டேன். நீங்க அவரை ஒரு பர்டிகுலர் பர்சனா தான் நீங்க சொல்லணுமே தவிர அஜித் ஃபேன். சரிங்க ப்ரோ, அது உங்களுக்கு ஹர்ட் ஆச்சுன்னா சாரி ப்ரோ. நான் ஒரு அஜித் போட்டோ வச்சிருந்ததுனால தான் அஜித் ஃபேனான்னு கேட்டேன், இல்லைன்னா கேட்டிருக்க மாட்டேன். சூர்யா அஜித்துக்கு பிரச்சனையை உண்டாக்குற மாதிரி பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்கெல்லாம் சூர்யா அஜித்துக்கு பிரச்சனையும் ப்ரோ, சூர்யா அஜித்துக்கு பிரச்சனை உண்டாகி நான் என்ன ப்ரோ இது பண்ண போறேன்? எனக்கு சூர்யா பிடிக்கும், அவர் தப்பா போட்ட மாதிரி கேட்டேன். பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஓகே, விட்டுருங்க. நெக்ஸ்ட் டாபிக் போலாம். அவர் சொல்லிட்டாரு, எல்லாருமே அவரோட இது எல்லாமே சொல்லிட்டாரு. இனிமே பண்ண மாட்டாரு நம்புவோம். ஆமா அதை விடுங்க. நாளைக்கு ஃபிலிம்ஸ் வருது. என்ன கதை உங்க கதை? ப்ரோ அந்த ஜென்டில் உமன் படம் நல்லா இருக்குமா ப்ரோ? நல்லா இருக்காது ப்ரோ. ப்ரோ இந்த சினி எக்ஸ்ப்ளோர்னு ஒரு சேனல் இருக்குல்ல, அது ட்ரெண்ட்ஸுட்டோட தானே? இல்லையே, அவரு நல்லா இருக்காது. எதுக்கு சிரிக்கிறீங்க பிரகாஷ்? இல்ல எனக்கு புரியவே இல்ல. நல்லா இருக்குமான்னு கேட்டா அந்த படம் நல்லா இல்ல ப்ரோ, நீங்க பாட்டு நான் ட்ரெண்ட்ஸுட் சேனல் ஃபாலோ பண்ணும்போது அதுல தான் இந்த சேனல் இன்ட்ரோடியூஸே ஆச்சு எனக்கு. என்னோட இன்னொரு சேனல் இதையும் ஃபாலோ பண்ணுங்கன்னு, சினி எக்ஸ்ப்ளோர்னு. பிரகாஷ் ப்ரோட்டா இல்ல சுமார் ப்ரோட்டா கேங்க, அவங்களுக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச அவர் ஒரு சேனல் தான் வச்சிருக்காரு, நான் நினைச்சிட்டு இருக்கேன் இவ்வளவு நாள். இல்ல, நேத்து அந்த போஸ்டருக்கு அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு நக்கலா. அதான் யோசிச்சேன், என்னடா அவர் கங்குவாக்கும் பண்ணாரு, இந்த ரெட்ரோக்கும் அவர் பண்ணிக்கிட்டே தான் வர்றாரு. நேத்து வீடியோலாம் ரொம்ப நக்கலா இருந்துச்சு. அதாவது போஸ்டர் விடுறது, அது சூர்யா படத்துக்கு மட்டும் அறுத்து ஆராய்ச்சி பண்றாரு. ட்ரேடர்ஸ் அண்டு ட்ராக்கர்ஸ் இவ்வளோ வந்திருக்கு, ஆனா போஸ்டர் இவ்வளோ விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி. நான் ட்ரெண்ட்ஸுட் சொல்லி தான் அந்த சேனல் ஃபாலோவே பண்ணேன். ட்ரெண்ட்ஸுட் அவங்க வீடியோவில் சொல்லி தான் ஃபாலோ பண்ணேன். இது என்னோட இன்னொரு சேனல், இதையும் ஃபாலோ பண்ணிக்கங்கன்னு. சினி எக்ஸ்ப்ளோர் அந்த வாய்ஸ், அவரோட வாய்ஸ் இதுலயும் வரும் ப்ரோ, அதுலயும் வரும். என்ன பிரச்சனை? இல்ல ப்ரோ, அவரு இருக்காருல்ல, அவரோட சேனலா சினி எக்ஸ்ப்ளோர்னு கேட்டேன். இல்ல தெரியலப்பா, அது அப்புறமா பேசிப்போம். எங்க விஷால்னு ஒருத்தன் இருப்பானே, அவன் எங்க இருக்கானா? வாழ்க வளமுடன், வையகத்தில் நீங்கள் வாழ வேண்டும். நீங்க சொல்லி இத்தனை நாள் பார்க்காம, இத்தனை நாள் சொல்லி ஒரு படத்தை இன்னைக்குதான் பார்த்தேன், சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ. இந்த படமாவது உங்களுக்கு பிடிச்சதா? இல்ல உண்மையிலே பார்த்தேன். அது எப்படின்னா, நான் 1.5x மேல நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்பீட் வைக்க முடியல. உண்மையாவே அதுதான். இவருக்கு என்னங்க எந்த படம் அண்ணா? இதுக்கப்புறம் சத்தியமா உங்களுக்கு ஒண்ணுத்தையும் நான் சொல்ல போறது இல்ல ப்ரோ. அதான் எனக்கு சுத்தமா ஆப்போசிட் போல டேஸ்ட். அந்த படம் வந்து நான் இப்பயும் சொல்றேன், நல்லாதான் இருக்கு. நான் நல்லா இல்லைன்னு சொல்லல. அது இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பா அப்படியே வேகமா அப்படியே பரபரப்புன்னு எடுக்கணும். உங்களுக்கு நான் சத்தியமா எனக்கு தெரியல, உங்க டேஸ்டே எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் சொல்லிட்டேன்ல, என் டேஸ்ட் வந்துட்டு எப்படின்னா, இப்ப நீ வந்து புல்லட் ட்ரெயின் சொல்லிட்டு ஒரு படம் சொன்னீங்க, புல்லட் எக்ஸ்ப்ளோஷன், புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன், அந்த மாதிரி இருக்கணும்பா வேகமா. இப்போ எனக்கு சர்வைவல் ஃபிலிம்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அதனாலதான் உங்களுக்கு நான் அதை ரெக்கமெண்ட். சர்வைவல் ஃபிலிம்ஸ் நான் பிடிக்கும், நான் இல்லன்னு சொல்லல. இப்போ 2018 வந்துட்டு 2018 சர்வைவல் தான். 2012 13 ஹாலிவுட்ல வந்து வந்தது.
ருத்ரம். அது எப்படி ஆடிச்சு பார்த்தல, அந்த மாதிரி இருக்கணும். அப்படியே வேகமா இருக்கணும், அப்படியே ஒண்ணு விடாம வந்துட்டு அதுல கமர்ஷியலும் இருக்கணும். விஷால், நமக்கு புரியுதா? சர்வைவல் இருக்கணும், எனக்கு அது சேம் டைம் ஃபிக்ஷனலாவும் அவன் காட்டணும். கமர்ஷியலா வந்து ஒரு 4 எலமெண்ட்ட போடணும், அதுல வச்சிருப்பாங்க பாத்தியா. ப்ரோ ஒரே ஒரு இதுவா அசுர்னு தண்ணி ஒரு மட்டும். வெப் சீரிஸ் சொன்னாரு. நான் கேட்டப்பதான் ரெக்கமெண்டேஷன் சொன்னாரு, உங்கள்கிட்டயும் சொன்னாரு. நான் பார்த்தேன், பிஞ்ச் வாட்ச் பண்ணேன் ப்ரோ. ரெண்டு சீசனுமே நல்லா இருந்துச்சு. அதை நீங்க நல்லா இல்லைன்னு சொல்றீங்க, நீங்க கேட்டுட்டு இருந்தேன் நானு. ஏங்க தயவு செஞ்சு 2 வார்த்தை சொல்லுங்க. என்னால ப்ரோ விஷால் ப்ரோ, அது நான் கேட்டப்பதான் நீங்க எனக்கு சொல்றேன், சொன்னீங்க, ரெக்கமெண்ட் பண்ணீங்க. அப்பதான் இல்ல, இல்ல, சும்மா பாக்குறேன். அது என்னன்னா, அது வந்து எனக்கு வந்து உண்மையாவே சொல்றேன், ஒரு அது லாஜிக்கலா கரெக்டா எடுக்கணும் அப்படின்னு ஏதோ எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து ஒரு இவனை ஃபைன் பண்ண முடியல. அவங்க வந்து ஒரு பெரிய சிபிஐ லெவல்ல வந்து இருக்காங்க, இவன் பாட்டுன்னு இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போறான் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் எனக்கு அப்படி தோணுச்சு. இல்ல ப்ரோ, அவன் ரொம்ப அப்பாவியா கூடவே இருக்கிறதுனால அவன் மேல சந்தேகம் வராது அவங்களுக்கு. இல்ல ப்ரோ, என்னதான் இருந்தாலும் வந்து கமர்ஷியல் எலிமெண்ட் நிறைய இருந்தா மட்டும்தான் அந்த ஒரு இது நிறைய பயங்கரமா பார்க்க தோணுது. என்ன பண்றது அண்ணா, இதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் நான் தோண்ட போக மாட்டேன். என்னைக்காவது நான் சொல்ற ஒரு படமாவது உங்களுக்கு ஒரு நாள் பிடிக்கும் நம்பிக்கையோட விஷால், நீ சொன்னதுல வந்துட்டு நான் இப்பயும் சொல்றேன், நான் நேத்து வந்துட்டு நேத்து நைட்டு பார்த்தேன். பார்த்து கொஞ்ச நேரத்துல எனக்கு தூக்கம் வந்துருச்சு. சரி, நான் எப்பவுமே அந்த மாதிரி தூங்க மாட்டேன். தூங்கிட்டு காலையில இருந்து பாத்துக்கலாம் அப்படின்ட்டு காலையில இருந்து பாக்குறேன், முடியவே அண்ணா ஒரு 40 நிமிஷம் தான் போயிருக்கேன், இவ்வளவு நேரம் பார்த்து அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 1.5ல போட்டாலும் வந்து ஒரு சேம் ஸ்பீட்ல பார்த்த மாதிரி தான் இருந்தது படம். ரொம்ப சொல்லிட்டாங்க. இன்னைக்கு விஷால் ப்ரோ அப்டேட் எல்லாம் கொடுத்தாரு. சூப்பர் சூப்பர். நான் கொஞ்சம் கொடுத்தேன். விஷாலோட மேரேஜ் பாத்தீங்களா? அது கல்யாணம் ஆயிட்டு பார்த்தேன். வெக்கப்படுறானே தலைவன் மஜாவா. என்ன பண்றது, வெக்கம் எல்லாருக்கும் கல்யாணம் போது வரும் தானே. அதுதானே நான் சொன்னேன். நான் அதான் சொன்னேன் கீழே. தரணி ப்ரோ, இந்த 11 படம் பாத்தீங்கன்னா அதை பத்தி சொல்லுங்க. அதான் 11 படம் நேற்று அந்த ஸ்பாய்லர் சொன்னாலும் பரவாயில்ல, எப்போ ஓடிடியில் வரும்னு தெரியாது, சேல் ஆயிடுச்சானும் தெரியல. ஸோ நமக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க, ஸோ போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன். நல்ல வேலை இவங்க சொன்ன ட்விஸ்ட்டு, நேற்று சொன்ன ட்விஸ்ட் வந்து இன்ட்ரோல் பிளாக்குக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஸோ அதனால அது பெரிய சர்ப்ரைசிங்காக இல்லை, செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நான் என்ஜாய் பண்ணேன். எனக்கு உண்மையிலேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் போறப்பெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்டோரியை வந்து செட் பண்ணியே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் ஃபிளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆனோன்னையும் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அந்த இது நான் வந்து ட்ரெய்லர் பார்க்கல, எதுவுமே தெரியாது, சினாப்சிஸ் எதுவுமே தெரியாது, பிளாங்காக தான் போனேன் இவங்க சொன்ன ட்விஸ்ட்டை தவிர. அப்படி இருந்துமே எனக்கு வந்து என்ஜாயபுளாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஹீரோயின் அவங்க நடிப்பு மட்டும் கொஞ்சம் எனக்கு ஒர்க் ஆகல. அவங்க தான் ப்ரொடியூசருன்னு பிரகாஷ் ப்ரோ சொன்னார். அப்புறம் தான் சரி அவங்க ஏன் ஹீரோயினாக போட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுது. அப்புறம் தான் எனக்கு இன்னொரு விஷயமும் புரிஞ்சுது. இந்த என்னன்னா ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் வந்து எவ்வளோ வந்து இது பண்ணுவாங்க, ஃபோர்ஸ் பண்ணுவாங்க அவங்க ரிலேஷன், அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை நடிக்க வைக்கிறதுக்கோ இல்லை வந்து அவங்க நடிக்கிறதுக்கோ வந்துட்டு. ஏன்னா ரீசெண்டாக 2-3 மூவிஸ் அப்படி தான் நடந்திருக்கு போல. ப்ரொடியூசரோட பையன் ஒரு படத்தில் நடித்தாங்க, அதுவுமே அந்த கேரக்டருமே நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ இதில் வந்து இவங்க நடித்த போர்ஷன் மட்டும் சரியில்லை, அதே மாதிரி சாங்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. ஃப்ளாஷ்பேக்கு அப்புறம் வர போர்ஷன்ஸ் எங்கேயுமே பெருசாக போர் அடிக்கல, ஒரு மாதிரி நீட்டாக போச்சு. லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு இடத்துல லைட்டாக ஸ்லிப் ஆகிற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பிக்கப் ஆகி கொண்டு போயிட்டாங்க. கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஃப்ளாஸ் இருக்கும், பட் அதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது தாராளமாக ஒரு தடவை பார்க்கலாம். பக்கத்தில் தேட்டரில் உங்களுக்கு ஷோ இருந்துச்சுன்னா போய் பாருங்கள், கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படம், அது வேணால் நான் சொல்லிக்கிறேன். அப்படி ஏதாவது டிசப்பாயிண்ட் பண்ணுச்சுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள், நான் அந்த டிக்கெட் காசை ரீஃபண்ட் பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பா படம் வந்து ஒரு டீசன்ட் படமா இருக்கும், டீசன்ட்க்கு மேல இருக்கும், சாட்டிஸ்ஃபை பண்ணும், கண்டிப்பா டிசப்பாயிண்ட் பண்ணாது. டிசப்பாயிண்ட் பண்ணுச்சுன்னா மட்டும் சொல்லுங்க, ஜென்னியூனா சொன்னா தரேன். நாளைக்கு வர டிஎம் மட்டும் பாருங்க. இந்த வாரம் ரிலீஸ் ஆன மத்த 2 படத்துக்கு அது மாதிரி சொல்லுங்க ப்ரோ. மாமன் படம் தான் நான் பார்த்தேன், டிடி நெக்ஸ்ட் லெவல் நான் பார்க்கல. மாமன் படம் எனக்கு ஓகே, ஒரு ஓகே படமா தான் இருந்துச்சு, ஆவரேஜ் ஃபிலிமா தான் இருந்துச்சு.
எனக்கு செட்டே ஆகல ப்ரோ. இந்த மாதிரி குழந்தை அடம் பிடிக்குதுன்னா 4 மிதி மிதிச்சு சொன்னபடி கேள்டான்னு சொல்றதை விட்டுவிட்டு நான் என்னது சொல்றதுன்னு தெரியல. அதுல வந்துட்டு எனக்கு அந்த படத்துல ஒரு பிடிக்காத விஷயம்னா எல்லா கான்ஃபிளிக்ஸுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி அந்த அக்கா மகன் இருந்து ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு புள்ள வரேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? கண்டிப்பா நீங்க சொன்னதுதான். பட் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா அந்த அந்த ஒரு சீன் இல்ல ப்ரோ, அதுக்கப்புறம் வர அந்த கான்ஃபிளிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த அந்த சீன்ல இருந்து ஆரம்பிக்குது படம். அந்த சீன்ல இருந்துதான் படம் எனக்கு சுத்தமா செட் ஆகலன்றேன். அந்த சென்சிபிலிட்டி இந்த மாதிரி இல்ல ரெண்டு இந்த மாதிரி பேருக்கான இருக்கிற கான்ஃபிளிக்ஸ். பிள்ளைலாம் ரொம்ப ஃபேமிலியே ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப நிறைய பேரண்ட் அப்படி இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த பிள்ளையோட லைஃபும் சரி, அவங்க பேரண்டோட லைஃபும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அது நான் சுத்தி பாக்குறேன். அதை வச்சு நான் சொல்றேன். அதனாலயே ப்ரோ எனக்கு அது set ஆகல. மோஸ்ட்லி இந்த ஃபர்ஸ்ட் பறக்கிற குழந்தையா தான் ப்ரோ இருக்கும். அது ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருப்பாங்க. இல்ல ஃபர்ஸ்ட் பிறக்கிற குழந்தை மாத்திரம் இல்லாம இந்த ரொம்ப நாளா இப்ப வந்து அதுதான் ரொம்ப நாளா கழிச்சு பிறக்கிற குழந்தை, குடும்பத்துக்கே ஃபர்ஸ்ட் குழந்தை. நான் என் வீட்டுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்க அக்காவோட பையன் படுத்துற சேட்டலாம். அதனாலதான் சொல்றேன். அதே போல என்னன்னா பெண் குழந்தையா இருக்கும் முத ஒரு பையன் பிறப்பான். இந்த மாதிரி சுத்தி புத்தி இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் பாக்குறேன். அவன் பேரண்ட்ஸ் வந்து அதனாலயே வந்து வளர்ப்பே வந்து பேரண்டிங்கே தப்பாகுது. இல்ல பேரண்ட்ஸ் கண்டிப்பாங்க ப்ரோ. அந்த மாமா அந்த மாதிரி இருக்கவங்க தான் கண்டிக்க விட மாட்டாங்க. இல்ல எல்லாரும் அது ஒரு டாக்டரை காட்டுறாங்க. அந்த அம்மா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இதா பேசுறாங்க. அந்த இது சுத்தினப்ப கடைசியில வயிற்றுல வச்சு சத்தியம் பண்ணுன்றாங்க அதே டாக்டர். இல்ல ப்ரோ நான் இன்னும் படம் பார்க்கல ப்ரோ, எனக்கு அது தெரியாது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிடுறேன். எனக்கு எல்லாம் ஒரு சீரியல் லேடிஸ் கேரக்டர் ரோல் மாதிரியே எல்லா லேடிஸையும் கொண்டு வந்துட்டாங்களோ. ரொம்ப பிற்போக்குத்தனமா இருந்துச்சு அந்த படம். நல்லா ஓடுது, அது இல்லைன்னு சொல்ல வரல. பட் வந்து ஒரு கேரக்டரோட ஒரு ஆர்க்கே கரெக்டா இல்ல. ஒரு டாக்டரை எப்படி இப்படி காட்டுறாங்க ஒண்ணுமே புரியல. சரி மக்களுக்கு பிடிச்சிருக்கு ரசிக்கிறாங்க அவ்வளவுதான். ப்ரோ டாக்டர்ங்கிறது ப்ரொஃபஷன் தான் ப்ரோ. நான் என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சைல்டிஷா தான் அப்படி கேட்போம். இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு சொல்றாங்க. இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த இது சுத்தினதுக்கு ஒண்ணு சொல்றாங்க. முற்போக்குத்தனமா பேசுறாங்க. அவங்களே வந்து பின்னாடி வந்து பிற்போக்குத்தனமா வயிற்றுல எடுத்து சத்தியம் பண்ணிட்டா அது கேரக்டரே வந்து கொஞ்சம் நீங்க படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லேடிஸ் கேரக்டர்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ப்ரோ உங்க கருத்து என்ன ப்ரோ? அந்த மாதிரி லேடிஸ் கேரக்டர்ஸ் எல்லாம் எழுதிருக்காங்களா? ஒரு வில்லி மாதிரி ஒரு கடைசியில ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்கல்ல. நீங்க என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம்? அவர் மொத்தமா ஃபர்ஸ்ட் பேசக்கூடாதுன்னு இருந்தோம். பட் ஆனா பேசணும்னு ஆரம்பிச்சா பேசலாம் அந்த கேரக்டரை பத்தி. எனக்கு மட்டும் தான் அப்படியான்னு தெரியல. எனக்கு என்ன தெரியுமா ப்ரோ, 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு அந்த கேரக்டரை வந்து நல்லவங்கள மாதிரி காட்டுறாங்க. அப்படி பரணி சொல்லும் போது அந்த கேரக்டர் போய் முத்தம் கொடுக்கும் போது பரணிக்கு எமோஷனல் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா, ஆனா அதே மாதிரி இவருக்கு இருக்கிற கொஸ்டினுக்கும் பரணி ஆன்சர் பண்ணி ஆகணும்ல இப்போ. ஆமா நான் அதான் சொல்றேன்ல, நான் சொல்லிட்டேன். அந்த 2 கேரக்டருமே என்ன வேர்ட்ஸ் நான் பார்த்து யூஸ் பண்ணணும். அதனால சொல்றேன் 2 கேரக்டருமே வந்து நிறைய என்ன சொல்ல அந்த கான்ஃபிளிக்ஸ் இருக்குல்ல, அது வந்து சென்ஸே இல்லை எனக்கு சொல்ற. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இவங்க ஃபர்ஸ்ட் போய் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அந்த இன்ட்ரோல் பிளாக்குக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கும். அப்ப ஸ்பாயிலர் பேசலாம்னா நான் ஸ்பாயிலரோட சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு. நம்ம வந்து விக்ரம் படம், அந்த படமும் நல்ல படம், அதையும் நம்ம கொண்டாடல. ரெட்ரோ இருக்கே, அதுவுமே ஒரு டீசென்டான படம் தான், அதையும் கொண்டாடல. இந்த மாதிரி படத்தை மக்கள் கொண்டாடுறாங்கன்னு அது இந்த சீரியல் கேரக்டர் சீரியல்னு வச்சுக்கோங்களேன். 1 வருஷம் 2 வருஷம் ஓடும். அந்த கேரக்டர் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி ரோல் இருக்கும். இப்ப புதுசா இன்னொரு ரோலா மாத்திடுவாங்க. அது ஒரு மாதிரி ஷேடே மாத்திடுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு எனக்கு என்னமோ. எனக்கு இவங்க 2 பேத்துக்கான கான்ஃபிளிக்ஸ் மட்டும்தான் எனக்கு வந்து சென்சிபிளா இல்லை, அதாவது லாஜிக்கா இல்லை. அது மட்டும்தான் எனக்கு வந்து இடிச்சுட்டே இருந்துச்சு. இதுக்கெல்லாம் மாடா இப்படி எல்லாம் மாடா பேசுவீங்க, இப்படி எல்லாம் மாடா நடக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அதை தாண்டி அந்த ஒரு போர்ஷன் மட்டும்ன்றப்போ அதை தாண்டி 1-2 இது ஒர்க் ஆனா ஓகே, அந்த ஒரு ஃபீல் தான். ஆஹா ஓஹோ படமும் இல்லை, எனக்கு ரொம்ப மோசமாகவும் எனக்கு ஃபீல் ஆகல. ஓகே, ஒரு தடவை என்ன சொல்ல ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் அந்த லெவலில் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ப்ரோ இந்த சூரிக்கு போட்டோக்கு மாலையெல்லாம் போட்டிருப்பாங்களே, அந்த சீன்லாம் என்ன?
அதெல்லாம் எனக்கு சுத்தமா வந்துட்டு ஒரு மாதிரி தான் ப்ரோ இருந்துச்சு. இந்த ஒரு ஃபைட் வச்சிருப்பாங்களா அந்த டீடே வந்து என்னடா 1980-90 வர மாதிரி லீட் மாதிரி வச்சு ஒரு ஃபைட்டை வச்சு ப்ரோ நான் அந்த வலைபேச்சு ரிவ்யூல பார்த்தேன். எடுத்த உடனே அந்த பையனை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. சரி நல்லாதான் சொல்ல போறாங்கன்னு நினைச்சா, அப்படி ஒரு பையன் நம்ம வீட்டுல இருந்தா கழுத்தை திரும்பி போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சேட்டை பண்றோம்னு பேசிட்டு இருக்காங்க. அவங்கதான் சொன்னாங்க. இல்லாம வார்த்தை சொன்னாங்க. அப்படி ஒரு பையன் இருந்தா நமக்கே எரிச்சல் ஆகுது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் சும்மா சொன்னேன். நீங்க வேற கொஞ்சம் பெரிய வார்த்தையை சொன்னீங்களா? எனக்கு பயந்துட்டு ப்ரோ. நான் சும்மா லோக்கலைஸ் பண்ணி சொன்னேன். அவங்க அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப இரிட்டேட் பண்ற கேரக்டர் அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அந்த கேரக்டராவே ஒரு மாதிரி ஹைப்பர் ஆக்டிவ் கேரக்டர்ன்ற மாதிரி தான் இது பண்ணியிருந்தாங்க. இந்த இதுல வரும்ல பிரதீப் படத்துல ஒரு குட்டி பையன் இருப்பானு, அது லவ் டுடேல ஒரு குட்டி பையன் இருப்பான்ல, புல்திஷ். செல்போனை கொடுங்க. அந்த கேரக்டர் மாதிரி. ஒரே நிமிஷம். பரணி ப்ரோ பேர் என்ன சொன்னீங்க? திருப்பி சொல்லுங்க. வேணாம். ஓகே. உங்களுக்கு தெரியாதா விஷால் ப்ரோ? சரி ஓகே விடுங்க. அது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனோடனே ஒரு சில ஸ்பேஸ்ல எல்லாம் அவங்களா ட்ரெய்லர் சூப்பரா இருக்கு இதுன்னு சொல்லி கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நார்மலா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது அவங்க அப்ப இருந்தே பாசிட்டிவா கொண்டு போக ஆரம்பிச்சாங்க. கரெக்டா நல்லா வந்து எல்லாமே நல்லா பண்ணாங்க. அவங்க படத்தோட பப்ளிசிட்டி ஆகட்டும், இப்ப சூரி நாளைக்கு கூட திண்டுக்கல் வராருன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாமே நல்ல பப்ளிசிட்டில இருந்து எல்லாமே கரெக்டா பண்ணி ரீச் பண்ணிட்டாங்க படத்தை. அது என்னமோ உண்மைதான். ஆனா விஷால் ப்ரோ எனக்கு ஒரே ஒரு இது ப்ரோ, சில நேரங்களில் சில மனிதர்கள் அந்த படம் ஓரளவு வந்து தெரிஞ்சது. மேபி இதனாலயான்னு தெரியல. அந்த படத்துல அவங்கதான் ப்ரொடியூசர். இந்த படத்துல ஏதோ தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொன்னீங்களே, அட்லீஸ்ட் தியேட்டர் விசிட்னால யாராவது வந்து கிவ்அவே ஏதாவது காசு கொடுத்து கிவ்அவே கொடுக்க சொல்லி அந்த மாதிரி ஏதாவது படத்தை கொஞ்சமாவது ப்ரொமோட் பண்ண சொல்லுங்க ப்ரோ. இந்த படத்தை சீரியஸா சொல்றேன். 11 சொல்றீங்களா? 11 தான் நான் சொல்றேன். இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலினா அவ்வளவு தியேட்டர் விசிட் போறாங்க. அந்த படத்துக்கு நிறைய கூட்டம் வருது, பட் தியேட்டர் விசிட் போறாங்க. பட் இருந்தாலுமே நான் வந்து கொச்சியில பார்த்தேன். திங்கட்கிழமை மத்தியானம் 1:45 ஷோ, 2 மணி ஷோ. நான் சத்தியமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 பேர் வந்திருந்தாங்க. சீரியஸா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் அந்த படத்துக்கு மேபி ஒரு 5 பேர் 6 பேர் வருவாங்க அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா அந்த படம் வந்து ஒரே ஒரு ஷோ தான், அதுவும் ஒரு ஷோ. பட் இங்க பெருசா யாருக்கும் தெரியாது. அந்த ஒரு மைண்ட் செட்ல தான் நான் இருந்தேன். பட் 30 பேர் இருந்தாங்க. இங்கேயே நான் சொல்றேன். அப்ப தமிழ்நாட்டுல எப்படி ஓரளவு டீசெண்டா இந்த இவ்வளவு பாத்தீங்க நீங்க பரணி? ஆமா மகேஷ் இங்க தமிழ் படம் இல்ல. ஆக்சுவலா அந்த டீம்ட்ட நான் பேசினேன். சத்தியமா எனக்கு இந்த கிவ் அவே மேட்டரே மைண்ட்ல இல்ல. நான் நாளைக்கு கேக்குறேன். ஏதாவது முடிஞ்சதுன்னா ட்விட்டர்ல கூட நீங்க ஏதாவது பண்ணி கொடுங்க, வாங்கி கொடுக்குறேன். இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு சில டைம் வந்து காசு கொடுத்து கிவ் அவே மாதிரி அனௌன்ஸ் பண்ண சொல்லி அந்த மாதிரி கொடுப்பாங்க சில டைம். ஆமா எனக்கு அந்த ஞாபகமே இல்லை. ஏன்னா படம் சரி சாரி ப்ரோ, படம் வேற லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு நான் கேக்குறேன். கேக்குது தலைவா? இல்ல உங்களை எல்லாரும் காஜி அப்படி இப்படின்னு திட்டுறாங்கல்ல, கலாய்க்கிறாங்கல்ல. ஆமா. நீங்க வந்து மாறாதீங்க. நீங்க அப்படியே இருக்கு. அதான் கரெக்ட். நான் சப்போர்ட் பண்றேன். யார் வந்து திட்டினாலும் மாறாதீங்க. ஏங்க அப்படி இல்லைங்க, எல்லாருமே அப்படிதாங்க. நம்ம கொஞ்சம் ஓப்பனா சொல்றோம், அவ்வளவுதான். யாரு இங்க வந்துட்டு இல்ல சார் நான் சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப நல்ல பையன் அந்த மாதிரிலாம் தான் ஒரே அடிதான். இதெல்லாம் பொய், பச்சை பொய். வெளில நம்ம கொஞ்சம் ஓப்பனா இருக்கும், அவ்வளவுதான். அது எதுக்கு சொல்றேன்னு தெரியாம நீங்க வேற சீரியஸா சொல்லி. ஐயோ நீங்க எதுக்கு சொன்னாலுமே சரி, நான் சீரியஸா சொல்றேன் இந்த மேட்டர். எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க. இல்ல ப்ரோ, அன்னைக்கு உங்களை ஒருத்தர் மோட்டிவேட் பண்ணார்ல, அந்த மாதிரி நான் விஷால் ப்ரோ மோட்டிவேட் பண்றேன். அப்படியா? நீங்க மாறாதீங்க. நான் மாத்திக்கவே மாட்டேன் தலைவா. இதுல என்ன இருக்கு? விஷால் ப்ரோ இல்ல விஷால் ப்ரோ நேத்து கூட ஒரு படம் பார்த்தேன், குயின் ஆஃப் ஹார்ட்ஸ் அப்படின்ட்டு. ட்ரை பண்ணுங்க, அப்புறம் தேங்க் பண்ணுங்க. வந்து குயின் ஆஃப் ஹார்ட்ஸ், குயின் ஆஃப் ஹார்ட்ஸ். மகேஷ் ப்ரோ பாருங்க, எல்லாம் என்ன சொல்லிக்கிட்டு அது என்னங்க அந்த படம் பேர் என்னங்க அப்படின்றாரு. சப்போர்ட் பண்ணி 100% எல்லாம் போட்டேன் பாருங்க. அதெல்லாம் திருப்பி நல்லவர்ண்ண நீங்க, உண்மையாலுமே சூப்பர்ண்ண. குயின் ஆஃப் ஹார்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க. விஷால் ப்ரோ நேத்து ஸ்பேஸ் யூடியூப்ல தான் கேட்டேன். நான் ஒன்னு சொன்னேன், அது ட்ரை பண்ணியா இல்லையா விஷால்? இன்சைட் எட்ஜ். சாரிண்ணா, நான் இப்போ வந்துட்டு பரணி சொன்னார்னு ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறேன். நான் கண்டிப்பா இன்சைட் எட்ஜையும் பாத்துறேன். சாரி, பேரலா பாக்குறேன். காலையில இன்சைட் எட்ஜ் நான் எவ்வளவு அழகா சொன்னேன். இல்ல காலையில ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பாரு, நைட்ல இன்சைட் எட்ஜ் பாரு. ஏதாவது குதர்க்கமான விஷயம் இருக்கா? எல்லாம் சிரிக்கிறீங்க, என்னங்க கதை?
மோட்டிவேட் பண்றது நல்லா இருக்கும் சொல்றது. இல்ல அவர் சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கு விஷால் ப்ரோ. அப்படியா? சரி, ஓகே. சும்மா ப்ரோ இந்த வாரம் எப்போ ப்ரிவ்யூ ஷோ? இந்த வாரம் ஏசு வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி நாள் பாக்குறேன். ஆசாதி மலையாள மூவி நாளைக்கு பாக்குறேன். தமிழ் நாளைக்கு பாக்குறேன். ஆமா, நாளைக்கே வா. ஆமா. நரிவேட்டை அது போட மாட்டாங்க ப்ரோ. அது தெரியல ப்ரோ, போட மாட்டாங்க, அதெல்லாம் சான்ஸ் இல்ல. இவர் நடிச்சிருக்காரு இப்போ சேரன் நடிச்சிருக்காரு. இல்ல என்ன நடிச்சிருந்தாலுமே வந்து டொவினோ படம் போடுறது கஷ்டம் தான். அப்புறம் 3 நாள் முன்னாடி ஒரு அப்டேட் வந்து சொன்னீங்களான்னு தெரியல, நயன்தாரா அனில் ரவிப்பூடி சொன்னீங்களா பரணி ப்ரோ? சொல்லிட்டாரு. சூப்பர். இல்ல நான் சொல்லல. சொல்லிட்டாரு சொல்லல பிரகாஷ் ப்ரோ. நீங்க நைட்டு தக் லைஃப் இன்ஃப்ளூயன்சர் மீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு நைட்டே இந்த நியூஸ் வந்து அப்டேட் சொல்லிட்டாரு. அப்படியா? சூப்பர், ஓகே. அப்புறம் வந்துட்டு இது சொல்ல மறந்துட்டேன். தருண் மூர்த்தி தொடரும் டைரக்டரை கூப்பிட்டு சூர்யா அவர்கள் வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அந்த போட்டோ வந்துருந்துச்சு. ஆமா, சூர்யா அண்ட் கார்த்தி. எஸ், 2 பேருமே தான். ஏங்க நீங்க சொல்ற ஒண்ணுமே எனக்கு சரி விடுங்க, நம்ம அப்புறம் தனியா வரோம். பரணி ப்ரோ, நேத்து அந்த நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ் நீங்க சொன்னீங்க அமெரிக்கன் மேன் ஹண்ட், அது பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. பட் எனக்கு அது ஒரு பெரிய உண்மையை மறைச்சிட்டாங்களோன்னு தோணுச்சு. அது அவரை காட்டியிருந்தா அவரோட இன்டர்வியூ எடுத்திருந்தா கரெக்டா இருந்திருக்கும். அவர் நிறைய உண்மையை சொல்லியிருப்பாரு. யாரு ப்ரோ? ஷைன் டாம் சாக்கோ. ஏங்க அநியாயம் பண்றீங்க? திரையரங்கம் செதறட்டும். இல்ல ஆக்சுவலா நான் அந்த இது பார்த்துட்டு எதுக்காக அந்த பிளைன் அட்டாக் எதுக்காக நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி நான் சும்மா கூகுளில் டைப் பண்ணேன். அந்த ஏஐ ஜென்ரேட் பண்ணி ஒரு ரிசல்ட் வரும்ல, அதில் வந்து ஒரு ரீசன் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதானா ரீசன்? எனக்கு இது ஒன் சைடட் ஓகே, பட் இருந்தாலும் அவர் சைடில் பெரிய ரீசன்ஸ் எதுவுமே இல்லாத மாதிரி தான் வந்து இன்டர்நெட்ல இருக்கு. யார் சைட்ல? ஆனா எனக்கு மொத்த போர்ஷனுமே எனக்கு ஆல்ரெடி பார்த்ததான். எனக்கு அந்த 9/11 அட்டாக் தான் எனக்கு அது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னடா 2 பிளேனை தானே கிராஷ் பண்ணாங்க, எஃபெக்ட் இந்த அளவுக்கு இருந்துச்சான்னு. ஜார்ஜ் புஷ் அந்த மூமெண்ட்ல ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாரு, அதெல்லாம் எனக்கு பயங்கரமா இருந்தது. நான் ஒரு மாதிரி அவர் மேல எனக்கு ஒரு பேட் இம்பாக்ட் தான் இருந்துச்சு தசாவதாரம் பார்த்ததுல இருந்து. ஆனா பட் அந்த ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா யாக்குசா, நீங்க வந்துட்டு எர்த் ஷேக் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு. அது வந்துட்டு 9/11 யூடியூப்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன், டவுன்லோட் பண்ணி பார்த்தேன். அதை நீங்க பாருங்க. அதை நீங்க பாத்தீங்கன்னா 9/11 சம்பவத்து மேல உங்களுக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரும். இது நான் எப்ப பார்த்தேன்னா, கட்டுறது தமிழ் ஏதோ ஒரு கட்டுறது தமிழோட ப்ரொமோஷன்ல ராம் சஜஸ்ட் பண்ணாரு ஏதோ ஒரு இன்டர்வியூல. அதனால நான் பார்த்தேன். அது ட்ரை பண்ணுங்க. மேபி இந்த மாதிரி டாக்குமெண்ட் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ் மாறும். ஆகாஷ் ப்ரோ வணக்கம், கை தூக்கி வணக்கம் ப்ரோ. இல்ல 9/11 வந்துட்டு சொன்னார்ல 2 பிளேன் கிராஷ் ஆகும், 4 பிளேன் கிராஷ் ஆயிருக்கும். அது வந்து ஒரு 2 பிளேன் வந்து அந்த டவர், ஒரு பிளேன் ஒயிட் ஹவுஸ், ஒரு பிளேன் பென்டகன், இதுதான் பிளான். ஆனா வந்துட்டு அவங்க அந்த 2 டவர்ல இடிச்சிருப்பாங்க, பென்டகன்ல இடிச்சிருப்பாங்க. அந்த லாஸ்ட் பிளேன் மட்டும் வந்துட்டு பேசஞ்சர்ஸே வந்து சண்டை போட்டு ஒயிட் ஹவுஸ்ல இடிக்க விடாம லைக் கிரவுண்ட்லயே கிராஷ் பண்ணிருப்பாங்க. அது வந்துட்டு நீங்க அந்த பிரைம்ல ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கும்னு நினைக்கிறேன், அதை படிச்சு பாத்தீங்கன்னா சூப்பரா சொல்லியிருப்பாங்க. அந்த லாஸ்ட் சொன்ன அந்த இன்சிடென்ட் வந்து கதையாவே வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வரப்போதா இல்ல வந்திருக்கான்னு தெரியல. அது செம்ம இன்சிடென்டா இருக்கும். இல்ல ஜீரோ சொல்லுங்க ப்ரோ. ஜீரோ டாக் 30 தானே? ஆமா, அது வந்து ஒரு அது டாக்குமெண்ட்ரி மாதிரி தான் போகும். அது ஆஸ்கர் அவார்டு வாங்கினது ஒரு ஜீரோ டாக் 30 வந்து அந்த பின்லாடன் கொலை பண்ணது. பின்லாடன், ஆமா பின்லாடன் தான். இவரு அவங்க பேர் என்ன, இஃப் ஐ எம் நாட் ராங், பொண்ணுதான் டைரக்டர் நினைக்கிறேன். பொண்ணுதான் இல்ல அவரு? ஆமா நிறைய அவார்ட்லாம் வாங்குச்சு. எனக்கு இது அதெல்லாம் அந்த ஏரியா தான் எனக்கு ஒர்க் ஆகுது. ஏன்னா ஜீரோ டாக் 30 நான் பார்த்தேன், அதையே திரும்ப ரிப்பீட்ல பாக்குறப்ப இருந்துச்சு அந்த கிளைமேக்ஸ். இல்ல நான் இது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனால எனக்கு இந்த பத்தி ஒரு ஐடியாவுமே இல்லை. நான் ஃப்ரெஷ்ஷா பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன எந்த டாக்குமெண்ட்ரியுமே நான் பார்க்காதனால எனக்கு எதுவுமே தெரியாது. அதனால எனக்கு ஃபைனல்ல அந்த இது பண்ணது எல்லாமே. ஆனா பரணி ப்ரோ, இந்த நெட்ஃபிளிக்ஸ் அமேசான்ல வர எல்லாமே மேக்சிமம், அதுவும் இந்த மாதிரியான இது எல்லாமே ஒன் சைடடா இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது.
இல்ல இது ஒன் சைடடா தான் ப்ரோ பண்ண முடியும். இப்போ நீங்க நல்லா பாருங்க. நெட்ஃபிளிக்ஸ் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி நம்ம ஊர் இதுல சொல்றேன். வீரப்ப வச்சு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்றாங்க. ஒன் சைடடா பண்ணாங்க. ஜி5ல அந்த டாக்குமெண்ட்ரியோட அதர் சைடு வந்தப்ப தானே நமக்கு வந்துட்டு அதை விட இது நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. கரெக்டா நானும் அவங்க இருக்கிறப்போ அங்க இருக்கிறப்போ வந்து அவங்க ஆடியன்ஸுக்கு ஃபேவரா தான் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. ஏன்னா இப்ப யாரு வந்துட்டு ஒசாமா பின் லாடனோட சைடோ இல்ல வந்து அவரோட வரலாறு கதையோ சொல்ல போறாங்க சொல்லுங்க. இல்ல நானும் விஸ்வரூபம் இதுக்குதான் நான் விஸ்வரூபத்தை பத்தி எப்பயுமே பிரைஸ் பண்ணி இந்த வீரப்பனோட சொன்னீங்கல்ல அதான் கரெக்ட். அது வந்து G5 பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வீரப்பன் மேல இன்னமுமே வந்து எனக்கு 2-3 கொலைகள், அந்த ஒரு போலீஸ் போவார்ல அந்த இன்சிடென்ட் எல்லாம் பார்த்து எனக்கு அவர் மேல ரொம்ப கோவம் வந்துச்சு. ஒரு சின்ன பையனை கொல்லுவார்ல, சோ அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இதாயிருந்துச்சு. மத்ததெல்லாம் நான் என்ன நினைச்சுக்கிட்டேன், சரி இவங்க ஒன் சைடா பண்றாங்க, வீரப்பனை தப்பா காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டேன். பட் வந்து G5ல வந்து அவர் மேலேயும் மிஸ்டேக் இருக்குங்கிறதையும் நல்லாவே காட்டியிருந்தாங்க. இந்த 9/11 வந்துட்டு நீங்க அந்த இம்பாக்ட் வந்துட்டு யூஸ்வலா நம்ம நிறைய பேர் பிறந்திருக்க மாட்டோம். நானுமே அந்த டைம்ல தான் பிறந்திருப்பேன். ஆனா எனக்கு சுத்தமா கை குழந்தைதான் இருப்பேன். நான் அந்த டவர் பார்த்ததே வெறும் ஜீன்ஸ் படத்துல அந்த பாட்டுல வரும்ல, அந்த எனக்கு அந்த பாட்டுல தான் பார்த்திருப்பேன். ஸோ அவ்வளவுதான் தெரியும், ஓ இது இதுவாயிடுச்சு. ஆனா இந்த டாக்குமெண்ட்ரி பாத்தீங்கன்னா அதோட இம்பாக்ட் வந்துட்டு பயங்கரமா நம்மளுக்கு அப்பதான் தெரியும், ஓ இவ்வளவு நடந்திருக்கா, இவ்வளவு பேர் செத்துருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அது ஒரு பெரிய லைக் இப்போ நம்மளுக்கு இங்க இப்போ இந்த பகல்காம் நடந்த மாதிரி தான் அந்த டைம்ல அது ஒரு இன்னும் மச் லார்ஜர் ஸ்கேல், ஒரு ரெசிடென்ஷியல் லைக் ஒரு நார்மல் பீப்புளுக்கு நடந்த ஒரு ட்ராஜடி மாதிரி. ஸோ எந்த அந்த இவங்க அந்த ஃபிளைட் ஓட்டுனவங்களை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, ஐயோ ஸ்பைன் சில்லிங்கா இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த டிஎஸ்ஏவே உருவாக்குனாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா டிஎஸ்ஏ அதுக்கப்புறம் தான் என்ன சின்ன சாரிண்ணே இல்லண்ணா ரொம்ப பயமா இருக்கும்ன்றேன். என்னடா ஒருத்தவங்க இவ்வளவு அப்சஷனோட, அதாவது தனி ஒருவன்ல வர மித்ரன் கேரக்டர் மாதிரி ரொம்ப அப்சஷனோட இருந்தாதானே இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பண்ண முடியும். அது ரொம்ப டேஞ்சர்ண்ணே, அதை சொல்லுவாங்க. அதான் அந்த டாக்குமெண்ட்ரியில இல்ல ப்ரோ, நான் வந்துட்டு இங்க அந்த இந்த பக்கத்துல இருக்கிறதுனால அந்த அந்த ஒரு போட்டோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. லைக் அந்த அன்னைக்கு வந்துட்டு யூஸ்வலா நியூயார்க்கு வந்துட்டு நிறைய இடத்துல வெளியே பார்க்கிங் தான் நியூயார்க்கு ட்ரெயின்ல போவாங்க எல்லாரும். ஸோ என் வீடு பக்கத்துல நிறைய ஸ்டேடியம்ஸ் இருக்கும், பார்க்கிங் லாட்ஸ் இருக்கும். இப்போ நான் இருக்க இடத்து பக்கத்துல. ஸோ அங்கெல்லாம் வந்து கார்ஸ் எல்லாம் விட்டுட்டு தான் நியூயார்க்கு ட்ரெயின் எடுத்து தான் போவாங்க. ஏன்னா நியூயார்க்ல ஓட்டுறது செம காண்டா இருக்கும். ஸோ அன்னைக்கு இருக்க போட்டோலாம் பார்த்தா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200-300 கார் அப்படியே நின்று இருக்கும். ஓகேங்களா, எல்லா பார்க்கிங் லாட்லயும். ஏன்னா அவங்க அவ்வளவு பேர் செத்துருப்பாங்க ரிட்டர்னே வராம. ஸோ அது மாதிரிலாம் அந்த டாக்குமெண்ட்ல பார்க்கும்போது தான் அந்த இம்பாக்டே நம்மளுக்கு தெரியும். கரெக்ட். சூப்பர். விஷால் ப்ரோ, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் எவ்வளவு பாத்திருக்கீங்க? ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்க்க போறேன்னு நாங்க இன்னைக்கு நைட்ல இருந்து. நான் கூட சரி ஸ்டார்ட் பண்ணேன். பாக்கலையா? இல்ல சில பேர் ரொம்ப சூப்பர் 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 நம்ம காத்து சொல்லிட்டே இருந்தா அது பார்க்கவே மாட்டேன். அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு இது இருக்கு நமக்கு. கேவலமான சீரிஸ் ப்ரோ, பாரு ப்ரோ. சரி, தனுஷ்கா பார்த்ததுல இருந்து இந்த 5ஆம் வேதம் எப்படி இருக்கும் அது நான் பார்க்கல. அன்னைக்கு போகும்போது நல்லா இருக்கா? நான் உங்களுக்கு ஒர்க் ஆகாதுண்ணா. எனக்கு உங்களுக்கு பிடிக்காது. ஆமாண்ணா, அது வந்துட்டு பரபரப்பா இருக்காது. சுகுமாரன் ஆனா அது டைரக்டர் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த ஒரு ஃபாஸ்ட் பேஸ்ட் ஸ்கிரீன் பிளேயோ இல்ல அந்த ஒரு ஹை பேக்டான. ஆனா சுகுமாரன் கண்டிப்பா உங்களுக்கு சின்ன வயசுல அந்த டைரக்டரோட விடாத கருப்பு சீரிஸ் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மெமரியா இருந்திருக்கும். சரி, அவருக்காக நான் பாக்குறேன் பாட் அப்படின்னு வேணா நீங்க ட்ரை பண்ணுங்க. அவருக்காக எல்லாம் பார்க்க முடியாது. நல்லா நான் பார்ப்பேன். இல்ல அப்ப வேணாம் ஸ்கிப் பண்ணிருங்க. ஆக்சுவலா அந்த விடாத கருப்பு வந்து நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி வந்து யூடியூப்ல, எந்த யூடியூப் சேனல்னு தெரியல, ஒரு யூடியூப் சேனல்ல இல்லங்க ஒரு யூடியூப் சேனல்ல ஃபுல் இதுமே வந்து இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் மட்டும் வச்சு தேவையில்லாத சீன்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஒரு வெர்ஷன் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது அரௌண்ட் 10 hours 12 hours எனக்கு ஷுவரா தெரியல. அது மட்டும் தான் நான் பார்த்தேன். அதுல தேவையில்லாத சீன்ஸ் அது ரொம்ப மேக்ஸிமம் அது தேவையில்லாத சீன் எதுவுமே இருக்காது தலைவா. நீங்க நார்மலா பாத்தீங்கன்னாலே இல்ல கதை வந்து நான் ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து அந்த இதோட தான் பாத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் புரிஞ்சது சில தேவையில்லாத சீன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இது கொஞ்சம் வந்துட்டு நம்ம எப்படி என்ன சொல்ல, ஒரு சீரீஸ் பாக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனதுனால எனக்கு உண்மையிலேயே வந்து அந்த காலத்துல வந்து அது
உண்மையான நல்லா பண்ணியிருந்தாங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்போ இது நல்லா இருக்குமா, இந்த ரீச்சர், அதுக்கப்புறம் இந்த டாம் கிளேஸ், ஜாக் ரயன்லாம் சொல்லியிருக்க விஷயம் அதெல்லாம்? அண்ணா ரீச்சரும் ஸ்லோவா தானே இருக்கும். டாம் கிளான்சி, ஜாக் ரயன் வந்துட்டு கொஞ்சம் பரபரப்பா இருக்கும். ஆனா நிறைய கான்வர்சேஷனோட தான் அதுவும் டிராவல் ஆகும். நீங்க ஆக்ஷனா கேட்டீங்களா, அதனால டாம் கிளான்சி சொன்னேன். டாம் கிளான்சி ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் வித் லாட் ஆஃப் டிராமா. ஆக்ஷன்னா சும்மா அடிக்கிற மாதிரி இருக்க கூடாதுப்பா, அப்படியே அடிக்கிறதுல அப்படியே வந்து காரணம் அவன் ஒரு பெரிய ஸ்பையா இருப்பானே, நீங்க பாத்தீங்க அந்த மாதிரி இல்லப்பா. ஒரு டவுட், அடிச்சா அந்த ஃபைட் வந்து நம்மளுக்கு யூனிக்கா தெரியணும். அப்படியா? சமீபமா நீங்க வந்துட்டு இப்ப நான் ரெட்ரோவே ரெட்ரோ எடுத்துக்கோ. நான் வந்து சூர்யா வந்து ரீசெண்டா நிறைய இப்போ கங்குவால சூர்யா அடிக்கும் போது இந்த கூஸ் பம்ப்ஸ் ஆகல. அதே ரெட்ரோல சூர்யா ஃபைட் பண்ணும்போது வந்து பா மாஸ் பண்றாரா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தது. அதே ஆர்டிஎக்ஸ் படம் பார்க்கும்போது அந்த ஷேன் நிகம் வந்து ஃபைட் பண்ணுவான். அதுல மெயினா வந்து அந்த ஒரு பஸ்ல ஒரு ஃபைட் பண்ணுவான். அவன் கண்டுபிடிச்சு போயிட்டு அந்த பஸ் சாரி போட்ல வந்துட்டு ஒரு ஃபைட் பண்ணுவான் உட்காந்துட்டு. எனக்கு அந்த மாதிரி டிஃப்ரெண்டா பண்ணா மட்டும்தான் எனக்கு வந்துட்டு நம்ம எல்லாம் பார்த்துட்டு வழக்கமா வேணுமா உங்களுக்கு. தமிழ் டப்பிங் இல்லாம கண்டிப்பா தமிழ் டப்பிங் இருக்கணும். அப்ப ஒரு கஷ்டம் எனக்கு தமிழ் டப்பிங் இல்லாம ஒரு சீரிஸ் இருக்கு. அது உங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இல்ல, கன்ஃபார்மா பிடிக்கும். இப்ப நீ எக்ஸாம்பிள் இது எடுத்துக்க, கராத்தே கிட் எடுத்துக்க. நான் அந்த பார்ட் 1 பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த ஸ்டார்டிங்ல அப்படியே ஸ்லோவா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். டக்குன்னு பார்த்தா திடீர்னு ஒரு நாள் வந்து எதுக்கு ஜாக்கி சான் வந்துட்டு அந்த ஜாக்கெட்லாம் எடுத்து கீழே போட சொல்றாரு, எதுக்கு வந்துட்டு அதெல்லாம் பண்றாருன்னு அப்படியே மூமெண்டோடய அப்படியே கொண்டு போவாங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கே வந்துட்டு என்னமோ பண்றான்பா. அப்படியே அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல எல்லா பசங்களும் சேர்ந்து வந்து ஜாக்கி சானுக்கு வந்து அப்படியே ஒரு ஆப்போனன்ட் டீம் வந்து அப்படியே அவருக்கு ஒரு சல்யூட்டை போடுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்துட்டு ஒரு வேற ஃபீல் கொடுக்கல. நான் சொல்றது புரியுது உனக்கு என்ன மாதிரி கேக்குறேன்னு? நல்லா புரியுதுண்ணே. ஏங்க அப்ப இவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் தமிழ்ல சொல்ல போனோம்னா, நான் விக்ரம் படத்தை பல வாட்டி பார்த்திருக்கேன். ஒண்ணுமே இல்ல, அது தெரிஞ்சிடும் அது கமல் தான் எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த சீன்ல வந்து அவரு எப்படி சொல்றது, அந்த முகமுடியை கழட்டிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு இது பண்ணிட்டு அந்த ஒரு மியூசிக்கோட அப்படியே வாக் பண்ணிட்டு அப்படி ஃபைட் பண்ணிட்டு வருவாரு. அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்சன் டயலாக் சொல்லுவான், அந்த கோஸ்ட் வந்துட்டு மித் இல்ல அப்படின்ட்டு சொல்லும்போது அந்த கடைசிக்கா ஓகே அது கடைசி டயலாக், ஒன்ஸ் அப்பான் a time there live a ghost, it's not a myth anymore அப்படின்மா. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து இப்படி எடுங்க படத்தை அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி தான்பா சிம்பிளா நம்ம எல்லாருக்கும் புரியுமா சொன்னா பாஷா படம் இன்டர்வல் அப்படி இருக்கணும். இல்ல அப்படி சொல்றேன் நானு. அதாவது ஒரு எனக்கு தேவையில்லாம வந்து சும்மா நசன்னு என்னோ பண்றீங்க, ஏதோ எடுக்கிறீங்க அப்படின்லாம் இல்லாம இந்த பாஷா ஸ்பெஷல் ஆப்ஸ் பாத்திருக்கீங்களா? ஸ்பெஷல் ஆப்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் ஸ்டார்டிங்ல பார்த்து நான் நிறுத்திட்டேன். பரணி சொன்னதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது ஃபேமிலி மேன் இந்த மாதிரி தான் நான் கேக்குறேன். உங்களுக்கு ஓகே அந்த மாதிரி தான டாம் கிளான்சி ஜாக் எல்லா படமே பாஷாவும் விக்ரமும் வந்துச்சுன்னா மத்ததுக்குலாம் என்ன மதிப்பு? இல்ல ப்ரோ, எல்லா படமும் நான் பாஷா விக்ரம் கேட்கல. நான் என்னன்னா லவ் படம் கூட பாப்பேன். எனக்கு லவ் படம்னா எப்படி இருக்கணும்னா, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, நான் அப்பா நான் நிறைய பார்த்துருக்கேன். இது சவஞ்சி அலைப்பா இது அதெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு ஒரு மின்னல் அந்த மாதிரிலாம் நான் நிறைய பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா கூட வந்து நிறைய படம் வந்துட்டு இதெல்லாம் ராஜாராணியே எனக்கு பிடிக்கும், நல்லா பிடிக்கும் அந்த படமே. ராஜாராணி வந்து ரீசென்ட்னு சொன்னா நீங்க உடனே அப்படி போயிடுவீங்க. நான் சொல்றேன் ஒரு கடந்த ஒரு இதுல வந்துட்டு ஆனா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆப்ஸ் பிடிச்சதுன்னா நீங்க கன்ஃபார்மா ட்ரை பண்ணலாம் டாம் கிளான்சி ஜாக் ரயன். ஏன்னா ஜாக் ரயனோட பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் ஸ்பெஷல் ஆப்ஸ்ல, நீங்க பாருங்க. அதே மாதிரி பொலிட்டிக்கல் படம்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சகுனி எல்லாம் கூட எனக்கு ரொம்ப பிடிச்ச படமா ஆயிடுச்சு. சகுனி, கோ, முதல்வன், புதுப்பேட்டை, எனக்கு வந்து என்ஜிகேவே ரொம்ப பிடிக்கும். எனக்கு பொலிட்டிக்கலா அது காட்டும் போது கூட பார்ப்பா எப்படி எல்லாம் இருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி. இந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம சும்மா நானும் பேசுறேன் வழக்கம் போல வந்துட்டு ஒரு இதுவை காட்டுறேன் அடிக்கிறேன் அப்படின்னு இருக்க கூடாது. அந்த விஷயத்துல எனக்கு ரெட்ரோ ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து நான் சும்மா ஒரு சூர்யாவை நான் எப்பவும் போல எல்லாரும் காட்ட முடியும், எப்பவுமே சூர்யா வந்துட்டு ஃபைட் பண்ற மாதிரி காட்ட முடியும். அதுல எப்படி டிஃப்ரெண்டா ஃபைட் பண்ற மாதிரி அவங்க காட்டினாங்களே, அந்த ஒரு இது வந்து எனக்கு ட்ரைலர்ல இருந்தே வந்து ரொம்ப இதுவாயிடுச்சு. புரியுது. ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க யாராவது ஜாக் ரயன் பாத்துருந்தீங்கன்னா எனக்கு அது இவர் சொல்ற டேஸ்ட் கரெக்டா இருக்கும். இன்க்ளூடிங் தக் லைஃப்மே. தக் லைஃப் ட்ரைலர் பார்த்தோன்னே அவர் நார்மலா இல்ல, அது கமலோட ஃபைட் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபைட் மாதிரி காட்டியிருந்தாங்களே. இந்த மாதிரி எதனா டிஃப்ரெண்ட் அட்டெம்ப்ட் பண்ணணும். அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு வந்துட்டு அந்த ஃபைட் மேலேயும் அந்த இது மேலேயும் வந்து ஒரு இது கிரியேட் ஆகுது.
நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா? இது என்னது? ஏதோ என்ன தலைவா சொல்ல வந்தீங்களா? என்னது? இல்ல தலைவா, அது வந்துட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல மை நேம்னு ஒரு சீரிஸ் இருக்கு. அது வந்துட்டு ஒரே ஒரு சீசன் தான். அது வந்துட்டு எப்படி சொல்றது, ஜான் வீக்கே ஒரு ஃபீமேல் வெர்ஷன் அந்த மாதிரி இருக்கும். நான் ரொம்ப ஹைப் பண்ணல, ஆனா ஃபுல் ஆக்ஷன், ஆனா ஒரு ஃபீமேல் வெர்ஷன் அப்படி இருக்கும். அது ஜஸ்ட் 7 to 8 எபிசோட்ஸ் தான் நினைக்கிறேன். அதை பாருங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அது தமிழ் டப்பிங் இல்ல, அதனால அது சொன்னேன். நெட்ஃபிளிக்ஸ்ல வீக் ஹீரோன்னு ஒன்று வந்திருக்கு. அது வேணா சீசன் 2 வந்திருக்குலங்க. இப்ப சீசன் 1 ஆமா, அது செம்மையா பண்ணிருக்காங்க. அது ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஜுவல் திஃப் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. ஜுவல் திஃப், ஆமா, சைஃப் அலி கான். அது எப்படி இருக்கா? நல்லா இல்லன்னாங்க சில பேரு, நிறைய பேர் நல்லா இல்லன்னாங்க. அதெல்லாம் பார்க்கவே இல்லை. எனக்கு சொன்னாங்க, அதனால பார்க்கல. மாவீரன் பார்த்திருப்பான். இல்ல ப்ரோ, நான் டவுன்லோட் போட்டு வச்சிருக்கேன், இன்னும் பார்க்கல. ஆனா சுகுமார்ண்ணா, நீங்க சொல்ற மாதிரி அந்த மாஸ் மூமெண்ட்ஸோட வேணும்னா நீங்க பார்க்க வேண்டியது அனிமே மட்டும்தான். அனிமேல தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும் ஆக்சுவலா. ஆனா தமிழ் டப்பிங் இருக்காது. அனிமேனா நருட்டோ பார்க்க சொல்லாமேங்க. இன்க்ளூடிங் கேரளா, அதாவது மலையாள படத்திலேயே வந்துட்டு இந்த நான் சொல்லல, இப்ப தொடருமே வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. நிறைய சீன் அந்த மாதிரி இருக்கணும். புலிமுருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே எனக்கு புலிமுருகன் எல்லாம் பார்க்கும்போது இப்ப என்னமா பண்ணிருக்காருப்பா மோகன்லால் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். நான் இவருக்கு அனிமையை சொல்லி இவர் அதே மாதிரி ஸ்லோ பேசிங்கா இருந்தா அதுக்கேற்ற ஒரு இது இருக்கணும். அது பினிஷிங் முடியும் போது வந்துட்டு மிரட்டிட்டாங்கப்பா அப்படின்னு இப்ப அந்த திருஷ்யம் அந்த மாதிரி இருக்கணும். நீங்க அந்த டாக்குமெண்ட்ரி விஷயமா ஒரு ரீவாட்ச் போடுங்க ப்ரோ. நான் அப்படிதான் ரீவாட்ச் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கைதி அது இதுன்னு அப்போ டைம் கிடைக்கும் போது அதே திரும்பி திரும்பி பார்த்துதான் வந்து ஒரு வெறி ஏத்திட்டு இருக்கேன். ப்ரோ சுகுமார் ப்ரோ ப்ரொடியூசரா இருந்தா அவர்கிட்ட கதை சொல்ல போறவங்கலாம் ரொம்ப அப்படி இல்ல ப்ரோ, கமர்ஷியலா நான் எதிர்பார்ப்பேன், அவ்வளவுதான். எனக்கு பில்லா அந்த மாதிரி எடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ பில்லா 1 வந்துட்டு ஃபாஸ்ட் பேஸ் கிடையாது, ஆனா அதுல வந்துட்டு அஜித்தோட ஒரு அந்த கேரக்டரே வந்து ரொம்ப டிஃபரெண்டா காட்டியிருப்பாங்க. அது பார்க்கும்போது நம்மளுக்கே வந்துட்டு ஒரு மத்த இது மாதிரி தெரியாது, அப்படியே நம்ம மறந்து உள்ள போயிடுவோம். இருக்காது. கரெக்ட். அந்த செஸ் வந்து பில்லா 1ல ஜஸ்ட் அந்த செஸ்ஸோட சீன் தான். விளையாடிட்டே இருக்கும்போது அப்படியே அப்படி கத்தி வச்சு அப்படி அந்த பண்ணிட்டு ஒரு பிஜிஎம் போடும்போது நம்மளுக்கு என்னடா இப்படி ஒரு இதுவா காட்டியிருக்காங்களே அப்படின்னு. ஒண்ணு கமர்ஷியலா போனோம், இல்ல வந்து ஸ்டைலா போனோம், எதனா ஒரு சைட்ல வந்து ஒரு படம் வந்து இது பண்ணணும். இல்ல டோட்டலா காமெடியா எடுக்கிறியா, எனக்கு வந்துட்டு ஃபுல் ஸ்ட்ரெச்சா வந்துட்டு எனக்கு ஒரு படத்தை வந்து காமெடியா எடுத்து காட்டினா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்ப எனக்கு கமலோட படங்கள் எல்லாம் வந்து வசூல் ராஜா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வேற மாதிரி எடுத்திருப்பாங்க அந்த படத்தையே. ஆனா சுகுமாரண்ணா, நீங்க வந்துட்டு எனக்காக நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேக்குறேன். எனக்காக நீங்க 1-2 படம் ஒரு வாட்டி சப்டைட்டிலோட தான் ட்ரை பண்ணி பாருங்களேன். நிறைய நல்ல படம் இருக்குண்ணா. நீங்க கேக்குற எல்லா பாத்துருக்கேன்ப்பா. நான் மலையாள படத்தை வந்து மலையாள படம் மட்டும் சப்டைட்டிலோட பாத்துருக்கேன். எனக்கு வந்து அது மட்டும் வந்து எனக்கு ஓரளவுக்கு புரியும். நான் இப்ப ரீசெண்டா வந்து இந்த படம் பார்த்தேன், என்னது தாவீத். அது எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த படம் எனக்கு வந்து பிடிச்சிருந்து. 2 சீன் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஸ்டார்டிங்ல வந்து அவன் வந்துட்டு அந்த பவுன்சரா போவான், ஒரு இடத்துல வந்து ஹீரோயின் வருவா, அந்த ஹீரோயின் இது பண்ணும்போது ஒரு ஃபைட் போடுவான். அதுக்கப்புறமா அந்த பாக்ஸர் வந்து அவனை வந்து ஸ்டேஜில் அடிக்கும்போது பதிலுக்கு ஒரே ஒரு கிக்கு தான் பண்ணுவான். அந்த கிக்கு மட்டுமே நான் அத்தனை வாட்டி பார்த்துருப்பேன். அதே மாதிரி ஆவேசம் பார்க்கும்போது எனக்கு வந்து எல்லாரும் சொன்னாங்க, பரணி தான் என்ன ரொம்ப சொல்லி பாருங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்னு சொல்லி என்னை பார்க்க வச்சான். எனக்கு அந்த படம் வந்துட்டு அதுலயுமே வந்துட்டு ஒரு மாறி போச்சு. கிளைமேக்ஸ்ல அவனோட ஒரு ஃபைட் வச்சிருப்பாங்க, திடீர்னு வந்து அவனோட அதுல பாத்தீங்கன்னா தெரியும் ஃபகதோட நார்மல் ஃபைட் மாதிரியே இருக்காது. அவன் அப்படி கூப்பிடுவான், எல்லாமே வந்துட்டு டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்ட்ரா அப்படின்வான். அப்படி சொல்லிட்டு வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு அடுத்த சீன் கண்ணாடி உடைஞ்சிருக்கும். அந்த கண்ணாடியோட அந்த சின்ன ஒரு இதுல வந்துட்டு அந்த கண்ணு மட்டும் அவனை அந்த பசங்களை பார்க்கும். அதுக்கப்புறம் அவனை மை ஃபேவரட் காடி அப்படின்னு சொல்லிட்டு காரை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கொம்பு மாதிரி வச்சு அதை ஃபைட் பண்ணி, அதுக்கப்புறம் பாக்கெட்ல இருந்து அந்த இது எடுப்பான் அவன், அந்த சின்ன கத்தி, அதை வச்சு ஃபைட் பண்றது. இந்த மாதிரி எல்லாம் வந்து டிஃப்ரெண்டா வந்து ஒரு படத்தை பண்ணாதான் அந்த படம் வந்து அடுத்த லெவலுக்கு போகுது. ஆகாஷ் ப்ரோ கை தூக்கிட்டே இருக்கீங்க, நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. இல்ல சஜஸ்ட் பண்ணல, ஒரு சுந்தர் சி 30 years சொன்னாரு, அதை பத்தி பேசிட்டீங்களா? நான் தான் மிஸ் பண்ணிட்டேனா? இன்னும் பேசலங்க, வாங்க பேசுவோம். நான் 2 நிமிஷத்துல வந்துடுறேன்.
சுந்தர் சி 30 இயர்ஸ்னா சுந்தர் சி படத்திலே பாத்தீங்கன்னா அருணாச்சலம் எப்பவுமே சொல்லுவேன் நானு. அதெல்லாம் பார்க்கும்போது எடடா எத்தனை வாட்டி பார்த்தாலுமே போரே அடிக்காத அளவுக்கு வந்துட்டு அந்த படத்துல காமெடியும் வச்சிருப்பாங்க. அந்த படத்துல வந்துட்டு ஒரு ஒரு எமோஷன் சீன்ஸுமே நல்ல ஒரு சென்டிமெண்டாவும் நிறைய வந்து ரஜினி வந்துட்டு கையில அந்த காப்பை போட்டுட்டு தலைமகனே கலங்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பாட்டோட வெளியே வரும்போது அப்படியே அழுகையா வந்துடும். அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. அதே படத்துல வந்துட்டு கூஸ் பம்ஸும் ஸ்டைலு எல்லாமே கலந்து ஒரு சுந்தர்சியோட கம்ப்ளீட் பேக்கேஜ் அந்த படம் நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு சுந்தர்சியோட உள்ளத்தை அளித்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வின்னர் படம் ப்ரோ, அதோட ஸ்டோரி ரஜினிகாந்த் தானே? இல்ல ஒன்லைனர் ரஜினி. அதுவுமே ஒரு படம் ரீமேக் தான் நினைக்கிறேன் ப்ரோ. ஏதோ ஒரு இங்கிலீஷ் படம் ரீமேக் தான் நினைக்கிறேன். ஏதோ ரீமேக் தான் அது. உள்ளத்தள்ளித்தான் உனக்காக எல்லாம் உனக்காகவும் ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். இவன் பொண்ணை பார்க்காம முன்னாடியே ஓடிடுவாப்ல. இந்த படத்துல வந்து பொண்ணை பார்த்துட்டு ஓடுவாப்ல. அந்த மாதிரி சின்ன டிஃபரன்ஸ் தான். ரெண்டுமே சூப்பரா தான் இருக்கும். அதே போல மேட்டுக்குடி ஃபர்ஸ்ட் படமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஜெயராம் கவுண்டமணி காமெடி நல்லா தான் இருக்கும். அந்த படமே காமெடி செம்மையா இருக்கும். உட்காந்து போர் அடிக்காம போற படம் அந்த படம். அவன் இப்ப ரீசெண்டா இவர் கூட போன் பண்ணி பேசினாருன்னு சொல்லுவாரு, விஜய் சேதுபதி கூட. நான் கூட ஆனா சன் டிவில எந்த டிவில போட்டாலும் நான் உட்காந்து பார்த்துட்டு தான் இருப்பேன். அந்த காமெடி எல்லாம் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும். படம் ஃபுல்லா காமெடியா தான் போகும் அந்த படம். சாரி ஆகாஷ் ப்ரோ, நீங்க பேசுங்க. அப்புறம் நீங்க கேட்டுருங்க ப்ரோ. அப்புறம் கிரியும் ரொம்ப நல்லா இருக்கும். சோ அப்ப வந்து அர்ஜுனுக்கு எந்த படமே ஓடல. அந்த கிரியும் வந்து அவருக்கு நல்ல ஹிட் கொடுத்துச்சு. சுந்தர்சி ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண படம் நினைக்கிறாங்க கிரி. நல்ல படம். ஆமா, ஆக்சுவலா செம்ம மாசா இருக்குங்க. ஒரு பேட்டையோட இன்னொரு வெர்ஷனுங்க அது. செம்ம மாசா பண்ணிருப்பாங்க. பிளாஷ்பேக் சீன்லாம். பிஜிஎம் மியூசிக் யார் தலைவா அதுக்கு? பிஜிஎம்லாம் மொரட்டா போட்டிருப்பாப்ல. ஞாபகம் இல்ல, என்ன சொல்லுங்க. எனக்கு வந்துட்டு சுந்தர்சி படம் ஆரம்பத்துல ஒரு படம் இருக்கு. அந்த படம் ஓடிச்சான்னு கூட தெரியாது. ஆனா சின்ன வயசுல அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு வீட்டுல சொல்லுவாங்க. நாம் இருவர் நமக்கு இருவர்னு ஒரு படம். பிரபுதேவா இருப்பாப்ல. பிரபுதேவா மணிவண்ணனும். ஐயோ அந்த படம் எனக்கு மியூசிக் இம்மான் ப்ரோ. எதுக்கு கிரிக்காங்க? கிரிக்கு வந்து ப்ரோ. அப்படி கிரிக்கு வந்து கிரி இம்மான். நமக்கு இருவருக்கு வந்து கார்த்திக் ராஜா. கார்த்திக் ராஜா ஒவ்வொரு சாங்கும் சூப்பரா இருக்கும். தாடி வச்சவன் தாடி இல்லாதவன் ரெண்டும் ஒரே ஆள் தான். அதை வச்சு ஒண்ணு பண்ணிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த படம் அது ஒண்ணு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் அன்பே சிவம்லாம் எத்தனை வாட்டி பார்த்தேன்னு எனக்கு ஞாபகமே இல்ல. நம்பர்ல ஆர்ஜி விஷால் அதுல ஒரு பாட்டு செமையா இருக்கு. மீனா என்ன பாட்டு அது? பிரபுதேவாவும் மீனாவும் ஒரு ஆடுவாங்கல்ல, அந்த படம் தானே அது? ஆமாமா அதேதான். ஆக்சுவலா மீனா அவர் கனவுல வருவாங்கல்ல. ஹலோ மிஸ்டர். அதுக்கப்புறம் நேசத்திலே வந்துருவாங்க. பாட்டு ஞாபகம் இல்ல டக்குன்னு. பிரகாஷா இருந்தா சொல்லுவாரு டக்குன்னு. எந்த பாட்டை சொல்றாரு தெரியல எனக்கு. காதலான ஒரு பாட்டு வரும். அப்ப இந்த சிறு பெண்ணை எங்கு பார்த்தேன். அதுதான் நினைக்கிறேன். அது பாட்டு ராமோஜி ஃபிலிம் சிட்டில எடுத்திருப்பாங்க. யார் அமிங் பண்ணது? அண்ணா சாரி, நான் தானே. விஷால் என்னப்பா பல திறமைகள் வச்சிருக்க. தேங்க்யூ. நான் இன்னைக்கு ஒரு பாட்டு கச்சேரியா பண்ணோம். இன்னைக்கு நீங்க ஊன் சொல்லுங்க, பாட்டெல்லாம் ரெடியா வச்சிருக்கேன். இந்த கஜினில சத்தியன் சொல்லுவார்ல, நீங்க ஊன் மட்டும் சொல்லுக்கா, பின்னாடி வழியா ட்ரெஸ் போட்டு வந்துடுறேன். அந்த மாதிரிதான். நல்ல திறமை இருக்குப்பா உனக்கு. வந்து பாட்டும் பாடுற. ஏன்னா ஆர்ஜேவா இருந்தனால வந்து அதை நீ அடிக்கடி பாடணும் வரல. தயவு செஞ்சு ஓட்டாதானே, அதெல்லாம் கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, அவர் படம்னே தெரியாத வித்தியாசமா இருக்கிற படம். ரசிகல் ப்ரோ என்ன சொன்னீங்கன்னு கேட்கல. கொல்லி போதே அவர் படம் மாதிரியே இருக்காரு. சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன். இனிமேல் சொல்ல நல்லா பண்றேன்றேன். நல்லா பாடுறீங்கன்னு ஜோஜி மாதிரி எடுத்த உடனே பாட ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏங்க இல்லங்க, அந்த பாட்டை பாடி காட்டினேன். அந்த படமான்னு வேற எதுவும் இல்ல. ஆமா ப்ரோ அவர் தெரியாது. இன்னொன்னு, இது நிறைய பேருக்கு இந்த படம் தெரியல. அவர் நிறைய கார்த்தி வச்சு நிறைய படம் பண்ணிருக்காரு அவரு. அவருக்கு மெயின். ஆமா இல்ல இந்த படம் கண்டிப்பா ஏகே ஃபேன்ஸ் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உன்னை தேடின்னு ஒரு படம் இருக்குங்க. அதுதான் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்த சுந்தர்சிக்கு எல்லா படத்துக்கும் டெம்ப்ளேட்டே அந்த படம் தான். ஏகே படம் அது.
அந்த படத்தை வச்சு ஏகப்பட்ட படம் எடுத்தாருங்க அவரு. ஆம்பளம் அதேதான். அந்த படத்துல பாட்டா வரும் ப்ரோ. அடுத்தடுத்து பாட்டா ஒரு 7-8 பாட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஃபர்ஸ்ட் பாட்டுல குஷ்பு வேற வருவாங்க. ஆமா ஆமா, அந்த படம் ஹிட்னு சொன்னாங்க. அப்புறம் வந்துட்டு மாளவிகா தானே, மாளவிகா தானே பேரு. ஆமா, அவங்கதான் பேரு. எக்ஸ்ட்ரானரி படம்லாம் இல்ல, சுமாரா அவரேஜா போச்சு. ஓகே ஓகே. சொந்த சீனாலே லைக் அந்த நிறைய ரிப்பீட் வேல்யூ இருக்கும் ப்ரோ ஒரு படத்துல. எவ்வளவு தடவைனா அந்த காமெடி எல்லாம் பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு சில படம் எல்லாம் நம்ம போய் தியேட்டர்ல ப்ரோ எல்லாரும் அந்த வின்னரை மறந்துட்டீங்க ப்ரோ. திருப்பி பார்த்தா சிரிக்க முடியாதுல. ஆனா வந்துட்டு இவர் படத்துல எவ்வளவு திருப்பி பார்த்தாலும் அந்த காமெடி ட்ராக் சிரிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப ஃபேவரட்னா அந்த கார்த்தியோட ஒரு 5 படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் கார்த்திகோட. அதுல எனக்கு மேட்டுக்குடி, உள்ளத்தை அளித்தா, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த 3மே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இப்ப ரீசென்ட்லாம் எனக்கு ரீசென்ட்னு சொல்ல முடியாது, ஆனா எனக்கு எப்ப வேணா மல்டிபிள் ரிப்பீட் வச்சு பார்க்கலாம். ஆனா கலகலப்பு செமையா இருக்கும். ஆனா ஆகாஷ் ப்ரோ, இப்ப ஒரு முறை மாமன் 91 21 நினைக்கிறேன். அப்ப வந்துட்டு அவரு அப்பதான் வந்திருக்காரு புதுசா. அப்ப ஒரு ஹியூமர் செமையா பண்ணது ஓகே. அதுக்கப்புறம் ஒரு ஆக்டர் ஆகி ஒரு கேப் எடுத்து டைரக்ட் பண்ணலான்னு வரப்ப யாருமே நம்பாம அவர் கதையை நம்பி கலகலப்பு எடுத்தாரு பாருங்க. கலகலப்பு தாங்க எப்பா, என்ன ஒரு சம்பவம். இப்ப பார்த்தாலும் சான்ஸே இல்ல. அவரு நிறைய அவரு இந்த லைக் நான் இப்ப எனக்கு தெரிஞ்சு அன்பே சிவமும் வின்னரும் ஒரே வருஷம் இல்ல ப்ரோ? அப்படியா? இது பெரிய ஆச்சரியமா இருக்கே. ஒரே வருஷம் தான் நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மா தெரியல. அவர் வந்து ஒரு வருஷம் கடமை இல்லாம உட்கார்ந்து அப்படின்னாப்ல. ஒரு இன்டர்வியூல இந்த விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அப்புறம் ஒரு இன்டர்வியூல வந்துட்டு, அது எந்த இன்டர்வியூன்னு தெரியல, யாருன்னா தெரிஞ்சா சொல்லுங்க. அந்த விடுதலையில அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் இருக்கும்ல, ட்ரெயின் ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட்ல, அது வந்து பயங்கர எல்லாரும் பாராட்டி பேசிட்டு இருக்கும்போது அந்த இன்டர்வியூல வந்து சுந்தர்சி அப்ரிசியேஷன் இன்டர்வியூன்னு நினைக்கிறேன். அதுல வந்து அவர் அன்பே சிவம்லயே அதை பண்ணிருப்பாரு. ஆனா அதை யாருமே பேசியிருக்க மாட்டாங்க பயங்கரமா. அந்த மாதிரி நிறைய சுந்தர்சி பண்ண விஷயத்தெல்லாம் நிறைய எடுத்து பாராட்டி பேசியிருப்பாங்க அந்த இன்டர்வியூ. அதுல வந்து ஒரு பயங்கர ஃபீலிங்கா பேசியிருப்பாரு. அது நல்லா இருக்கும். மாதேவன் இன்டர்வியூ நினைக்கிறேன். மாதேவனா இல்ல சுதர்சன் காந்தியான்னு தெரியல. இல்ல, மாதேவன் இன்டர்வியூல இந்த ஆக்ஷன் ஒரு படம் எடுத்தாருல்ல விஷால வச்சு, அந்த படத்துல அவரு ஒரு சீன் டீகோட் பண்ணிருப்பாரு. அப்புறம் இந்த சீனையும் சொல்லுவாரு, அன்பே சிவம் சீனையும். ஆனா அன்பே சிவம்ல அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் இருக்கே, அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் ப்ரோ. மழை எல்லாம் வரும்ல ப்ரோ அந்த அன்பே சிவம்ல? ஆமா ப்ரோ, அது ஒரு பேனிங் ஷாட் இருக்கும் ப்ரோ. அது இதுல கிரேன்ல எப்பா அது செட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா நல்லா சீட் பண்ணி எடுக்க தெரிஞ்ச ஒரு ஆக்ஷன் ஒரு படம். அந்த படம் நல்லா இருக்காதுதான். ஆனா அதுல ஒரு ஏர்போர்ட்ல ஒரு சேஸ் இருக்கும். அந்த ஏர்போர்ட் சேஸ்ல எல்லாமே இவர் கிரியேட் பண்ணதாங்க. வெறும் கார் மட்டும்தான் ஒரிஜினலா, ஃபிளைட்ல இருந்து எல்லாமே நம்பால கிரியேட் பண்ணிருக்காப்ல. சொல்லிருப்பாரு. இல்ல ரொம்ப நல்ல படமும் எடுத்திருக்காரு, ரொம்ப குப்பை படமும். அழகான நாட்கள்னு ஒரு படம்லாம் பார்த்துட்டு பாதியிலே ஓடியாந்துட்டேன். அது அழகான நாட்கள்னு ஒரு படமா? நீங்க சொல்லிதாங்க தெரியுது. யாரு நடிச்சிருக்கா? இல்ல ப்ரோ, அதே கார்த்திக் வச்சு கண்ணன் வருவான்னு ஒரு படம். அதெல்லாம் வந்து இப்பயும் உட்காந்து பார்க்க முடியாது, படு கொடூரமான படம். இந்த மாதிரி படங்களும் எடுத்திருக்காரு. தொடர்ந்து 2000 2001 எல்லாம் ஒரு படம் கூட பாக்குற மாதிரி படம் எடுத்தது இல்ல. அப்புறம் சத்யராஜ் வந்து ரீமேக் ஆனதுல அழகர் சாமின்னு ஒரு படம். இந்த மாதிரி படு கொடூரமான படமும் எடுத்திருக்காரு அவர். நீங்க சொன்ன ஆக்ஷனு, அந்த கொடூரமான படத்துக்கு அப்புறம் தான் கலகலப்பு. இப்பதான் ப்ரோ பார்த்தேன், ரிஷியும் அவர் தான் ப்ரோ எடுத்திருக்காரு, சரத்குமார் வச்சு. அதான் யுவன் சங்கர் ராஜா ஃபர்ஸ்ட் மியூசிக் போட்ட படம். ஃபர்ஸ்ட் இல்ல, அந்த படத்துல யுவன் சங்கர் ப்ரோ அவர் ஃபர்ஸ்ட் ப்ரோ அரவிந்தன் ப்ரோ. இல்ல இந்த இவர் இருப்பாரு ரகுவரன், அதுவா? ரிஷின் அந்த பாக்ஸரா இருப்பாங்களே 2 பேர், அது அந்த படமா இல்ல எதை சொல்றீங்க? ஓகே அதான் ப்ரோ. ஆனா அவரு பாக்ஸரா இருக்க மாட்டாங்க, பாக்ஸிங் சீன் ஒண்ணு வரும், இன்ட்ரோ சீன். அதான் ரகுவரன் இறந்துருவாரு அப்புறம் ஏமாத்துவாரு, அந்த படமா அது? அந்த படம் தான் நினைக்கிறேன். குழந்தை கையில சாக்லேட் கொடுத்து சீட் பண்ணுவாங்கல்ல அவரு பாக்ஸிங் விளையாடும் போது. செகண்ட் ஹாஃப்ல வருவாரு. இல்ல வின்னர் ஆகா ஓவோன்னு பேசிட்டு இருக்கோம். அந்த வின்னரோட ஒரிஜினல் பிளாட் வந்து ஜெயத்தோட பிளாட். காமெடி தான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதோட கதை வந்து ஜெயத்துல இருந்து அடிச்சு, அது முன்னாடி ஜெயம் ரிலீஸ் ஆயிடுச்சு படம்.
ஆனா எனக்கு தெரிஞ்ச சுந்தர்சி தான் ஒன் ஆஃப் த ரஜினிக்கு வந்துட்டு ஒரு டைரக்டா ஒரு டைரக்டர் வந்து ஹிட் கொடுத்ததுன்னா ரீமேக் ரைட்ஸ் வாங்காம இவர் அந்த பிளாட்ல இருந்து தெலுங்கு படத்தோட பிளாட்ல இருந்து எடுத்திருப்பாரு. அதுக்கு முன்னாடி ஜெயம் ரீமேக் பண்ணி ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுருச்சு. அந்த கால அட்லின்னு சொல்றீங்க அப்போ? அட்லி இந்த மாதிரி என்கிட்ட இப்ப வந்து கேங்கர்ஸ் கூட ஏதோ ஒரு மலையாள படத்தோட பிளாட்ல இருந்து தான் எடுத்திருக்காரு. ஏன் இந்த தலைமுறை அதுனா தலைநகரமே வந்து ஒரு மோகன்லால் படத்தோட அன்அபிஷியல் மோகன்லால் படம் அன்அபிஷியல் ரீமேக் தான். அது அப்படியே எடுத்து. ஆனா அந்த படம் அவரு டைரக்டர் இல்ல, அவரை ஏமாத்திட்டாங்க. அவர் புலம்பெயர்ந்தாரு. எப்படி ப்ரோ அப்படிலாம் ஏமாத்த முடியும்? ஏங்க அவர் இன்னொன்னு சொன்னாரு, அந்த படம் எனக்கு ரீமேக்னே தெரியாது, அதுக்கப்புறம் நான் பண்ண படத்தை ரீமேக் பண்ணாங்க தெலுங்குல ரைட்ஸ் வாங்கி அப்படின்னாரு. குபீரா இருந்துச்சு. சரி ஓகே. நடுவுல ஏதோ பிரகாஷ் தெரியுமா விஷால்? என்ன தலைவா? உள்ளத்தெளித்தா ஜாக்சான் படத்தோட காமெடி எல்லாம் உள்ள வரும். ஒரு படம் உள்ளத்தெளித்தா வந்து பழைய படத்தோட ரீமேக். அது தெரியல. ஆனா ஜாகிஜான் படத்தோட சீன்ஸ் எல்லாம் தலையில அடிக்கிற சீன் எல்லாம் பாருங்க, சந்திரபாபுவும் சிவாஜியும் சபாஷ் மீனா சூப்பரா இருக்கும். ஆமா, அதோட அப்படியே உள்டாதான். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப யங் ஏஜ்லயே கமல் அண்ட் ரஜினி வச்சு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் யாரோ அருணாச்சலம் பத்தி பேச வந்தீங்க, சொல்லுங்க. ஆகாஷ் ப்ரோவா யாருன்னு தெரியல. பிரகாஷ் ப்ரோ ஏதோ பேச வந்தாரு. இல்ல பிரகாஷ் ப்ரோ கேட்கலையே. கேட்க வந்தாரு. ஆமா, அண்ணன் பேசுனதே கேட்கல. அவர் என்ன சொல்ல வந்திருப்பாருன்னா மேபி முடிச்சிடலாம்லாம் வந்திருக்க வாய்ப்பு இல்லையே. 10 வரையும் தான் இன்னைக்கு போகணும். அடுத்து சுந்தர்சி எஸ்கே கூட்டணியில ஒரு படம் வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது இந்த டைலாக் கேட்டதுக்கு அப்புறம். வன்மமா நல்லதுக்கே காலம் இல்ல. சீரியஸா ப்ரோ பரணி ப்ரோ, நீங்க வரதுக்கு முன்னாடியே நீங்க 10 வரைக்கும் போவோன்னு சொல்லிட்டாரு பிரகாஷ் அண்ணன். நீங்க வந்துட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சரியா? ப்ரோ பரணி ப்ரோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாரி சொல்லிக்கிறேன் ப்ரோ. நான் பேசினதாச்சும் உங்களுக்கு ஹர்ட் ஆயிருந்தேன். இல்ல நீங்க சாரி சொல்ல, நான் எனக்கு பர்சனலா உங்களை பிடிக்கும், அதனாலதான் நான் பேசினேன். நான் பேசினதாச்சும் உங்களை ஹர்ட் பண்ணிருந்தா சாரி. நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும்னு நான் சொல்றேன். தமிழ்வேந்தன் ப்ரோ, திருப்பி ஒரு வாட்டி கேளுங்க, ஜென்டில் உமன் படம் நல்லா இருக்குமான்னு. அவர் என்ன சொல்றாரு ப்ரோ? நிஜமா நீங்க ஜென்டில் உமன் சொன்னீங்க. நானும் ஒரு 2-3 நாளா ஃபீடுல பாத்துக்கிட்டு இருந்தேன் ஜென்டில் உமன். சரி, அதான் நல்லா இருக்குமா என்னன்னு கேட்டவும். மகேஷா, நீங்க சிரிக்கிறதுக்கு வேற ஏதோ போட்டீங்க இப்ப சவுண்டு. அதுதான் அந்த படம் நான் உண்மையிலே ஃபுல்லா பாத்துட்டேன். அந்த படம் உண்மையிலே வந்து ஒரு என்ன சொல்ல, சுத்தமா நல்லா இருக்காது. டைம் வேஸ்ட் தான் ஆக்சுவலா. சொல்லுங்க தலைவா. உங்களுக்கு அமிச்ச படம் எல்லாம் நீங்க வந்து லிங்க் வந்து பரணிட்டு தான் கேட்கணும், அவரு தான் அனுப்புவாரு. தலைவா, நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, என்கிட்ட பல கேங் இருக்கு, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஆமா ஆமா, இதெல்லாம் அந்த தி வாக் பாத்திருக்கீங்களா யாராவது? தி வாக் ஆக்சுவலா ட்வின் டவர் பத்தி பேசும்போது எனக்கும் அந்த படம் ஞாபகம் வந்துச்சு. வேற லெவல் படம். ஓ மை காட், நீங்க சூப்பரா இருக்கும், ஸ்பைன் சில்லிங்கா இருக்கும். ப்ளூ சட்டையே அவ்வளவு பாராட்டி இருப்பாரு அந்த படம் வந்தப்ப தியேட்டர்ல பாத்துட்டு வந்து. என்னடா இந்த மனுஷன் ரிவ்யூ கொடுக்குறாரு. கம்பி மேல நடக்கிற படம் 2 படம் பாருங்க. ஆமா, அதான் ப்ரோ. தி வாக், தி ஃபால் ரெண்டுத்தையும் பாருங்க. அப்படியே 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 ஃபியர் ஆஃப் ஃபைட்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. ஃபால் வந்து அந்த இது 2 பேர் அந்த இது அது வந்து சர்வைவல் படம். ஆனா இந்த வாக் பாருங்க, உண்மையிலேயே நடந்த கதை. இந்த வாக் வந்து ட்வின் டவர் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் அதையே லட்சியமா கொண்டு, அது பயங்கரமா இருக்கும் படமே. நல்லா இருந்துச்சு. அப்புறம் இது ஜேம்ஸ் பாண்ட் மலிக்னன்ட் பாத்திருக்கீங்களா? அதுவும் லிஸ்ட்ல இருக்கு விஷால் ப்ரோ, பாருங்க. அதுலும் பாருங்க, அந்த ஒரு சீன் 2 சீன் சூப்பரா இருக்கும். படமே ஓஜி ஜேம்ஸ் பாண்ட். தலைவா படம் பேர் சொல்லுங்க திருப்பி. அவங்க லிஸ்ட்ல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, மலிக்னன்ட். ஓகே, இல்ல ஜேம்ஸ் பாண்ட் இதுல சொல்றீங்களா? அதுல வந்ததா? ஜேம்ஸ் வாண்ட். ஜேம்ஸ் வானா? ஓகே ஓகே, டைரக்டர். ஓகே ஓகே. கேக்குதா? கேக்குது தலைவா. அண்ணா பிரகாஷ் அண்ணா, நீங்களா அண்ணா? வாய்ஸ் இன்னைக்கு வர மாதிரி இருக்கு. இல்ல பிரகாஷ் நான் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, வாய்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. நான் கூட வேற யாரோ நினைச்சேன். இல்லங்க, முடிச்சிடலாமான்னு கேக்குறேன். எனக்கு மைக் ஒர்க் ஆகல முதல் விஷயம். அடுத்து என்ன, ஸ்பீக்கர் ஒர்க் ஆகல. பல விஷயங்கள் இருக்கு. எனக்கு ஒன் சைடு கேட்டு வலிக்குது காது. நாளைக்கு நம்ம ஃபுல்லா கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? ஓகேண்ணா, ஷூர்ண்ணா. ஓகே ஓகே, நான் சொன்னப்ப யாருமே நம்பல. ஓகே, இல்ல என்னன்னா ஒரு சைடு தான் கேக்குது. நான் வெளியே வந்துட்டு என்ன வீட்டுக்கே போகல, எனக்கு வெளியே இருக்கேன். ஒன் சைடு தான் கேக்குது. வேற இது நான் இந்த புது ஹெட்செட், நான் வீட்டுக்கு போய் நம்ம ரெகுலரா பேசல கேட்டுக்கலாம். ஓகே, பாய். ஓகே, பை பை. பாய்ண்ணா.